Over to the chairman. JCI பெருந்துறை எலைட் 11th installation மற்றும் JCI பெருந்துறை 6th installation meeting is hereby called to order. Good evening everyone. இன்று மாலை JCI பெருந்துறையுடைய எலைட் 11th installation மற்றும் JCI பெருந்துறை 6th installationக்கு வருகை தந்துள்ள திரு அவர் சீஃப் கெஸ்ட் அக்னி ஸ்டீல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷன் சேர்மன் திரு சின்னசாமி அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் திரு நமது பெருந்துறை கொங்கு மெட்ரிக்ஸ் கரஸ்பாண்டன்ட் அவர்கள் திரு மிஸ்டர் சென்னியப்பன் அவர்களையும் அன்புடன் வருக வரவேற்கிறோம். மற்றும் எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திரு மிஸ்டர் செந்தில்குமார் அவர்களை வருக அன்புடன் வரவேற்கிறோம். மற்றும் அவர் கெஸ்ட் ஆஃப் ஹானர் ஜேஎஃப்எஸ் கௌசிக் அவர்கள் ஜோன் பிரசிடென்ட் ஆஃப் 2025 ஜோன் 17 JCI இந்தியா அவர்களை வருக அன்புடன் வரவேற்கிறோம். அண்ட் அவர் இன்சார்ஜ் ஆஃப் ஜோன் வைஸ் பிரசிடென்ட் திரு சூர்யா அவர்களை JCI பெருந்துறை எலைட் அவர்களை வருக அன்புடன் வரவேற்கிறோம். JCI பெருந்துறை எலைட் பிரைட் உடைய இன்சார்ஜ் ஜோன் வைஸ் பிரசிடென்ட் திரு JCI மணிகண்டன் அவர்களை அன்புடன் வருக வரவேற்கிறோம். மற்றும் இங்கு வந்துள்ள அனைத்து ஜோன் கவர்னிங் போர்டு பிரசிடென்ட்ஸ், அவர் பாஸ் பிரசிடென்ட், JCI மெம்பர்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரையும் அன்புடன் வருக வரவேற்கிறோம். Mission by JCLT Mr. Subikshan. Creed. We believe that faith in God gives meaning and purpose to human life, that the brotherhood of man transcends the sovereignty of nations, that economic justice can best be won by free men through free enterprise, that government should be of laws rather than of men, that Earth's great treasure lies in human personality, and that service to humanity is the best work of life. Mission: to provide leadership development opportunities that empower young people to create positive change. நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுவே நம்மளால் மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்க முடிஞ்சால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்பதை நன்கு புரிந்து வரும் காலத்தில் பணமே ஆதாரம் என்பதை முன்பே அறிந்து BA பொருளாதாரம் படித்தவர். பெயரிலே சின்ன என்று இருந்தாலும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற பெரிய மனதுடன் மகத்தான சேவை செய்து வருவர். நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று ஆகிய பஞ்சபூதங்களில் அக்னிக்கென தனி சிறப்பு. அது மாதிரி எத்தனையோ ஸ்டீல்ஸ் இருந்தாலும் இவர் MDயாக இருக்கும் அக்னி ஸ்டீல்ஸ்க்கு என்றுமே தனி சிறப்பு. விதை சிறிது விடை பெரிது என்பதை மனதில் கொண்டு ஈரோடு மாவட்டத்தை மரங்கள் நிறைந்த பசுமையாக பகுதியை மாற்றம் செய்ய 100 அல்ல, 200 அல்ல, 1000 அல்ல, 10,000 அல்ல, 1 லட்சம் அல்ல, 2 லட்சம் அல்ல, 10 லட்சம் மரக்கன்றுகளை விதைத்து பூமி தாயின் ஆசை பெற்றவர். இத்தகைய சேவை செய்த இவரின் பதவிகள் இதோ: Trustee of Vellaral Educational Trust Erode and President of Kongu Kalvi Nilayam Matriculation School Erode and Chairman of the Hillside Prep School Coimbatore, President of Tamil Nadu Steel Rerollers Council, President of Teachers Colony Welfare Erode, Joint Secretary of Ameri Punga Trust Perundarai, Managing Trustee of Sangamam Trust Pasu, Trustee of Erode Blood Donors Association Erode and Trustee of Aliyar Arivik Tirkoil, Trustee of National Welfare Awareness Movement Erode
and trustee of Vanav India Foundation. ராஜமணி என்பவரை கரம் கோர்த்து சக்தி கணேஷ் மற்றும் சண்முக பிரியாவுக்கு சிறந்த தந்தையாய் தனது குடும்பத்தினை மகிழ்வுடன் வைத்து வாழ்ந்து கொண்டு வரும் எம் சின்னசாமி அவர்களை அறிமுகம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தங்கள் நினைத்ததை அடைகின்றனர். தன்னுடைய விடாமுயற்சியால் தன்னைத்தானே செதுக்கி இன்று தன்னை ஒரு தலைவனாக உருவாக்கி ஒரு மண்டலத்தையே இந்த வருடம் வழிநடத்த உள்ளார். 2016 தன்னை ஜேசி எனும் மாபெரும் இயக்கத்தில் ஜேசி ஈரோடு கிரீன் சிட்டியில் இணைத்துக் கொண்டார். அதில் படிப்படியாக டைரக்டர், செக்ரட்டரி, வைஸ் பிரசிடென்ட் என ஒவ்வொரு பொறுப்பிலும் தனது மிக சிறப்பான பங்களிப்பை கொடுத்து தன்னை மெருகேற்றிக் கொண்டவர். இதற்கு பரிசாக அவருடைய லோக்கல் ஆர்கனைசேஷன் அவரை தலைவராக்கி அழகு பார்த்தது. 2022 ஜேசி ஈரோடு கிரீன் சிட்டியின் தலைவராக பொறுப்பேற்று தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை அழகாக பயன்படுத்திக் கொண்டார். தான் மட்டும் வாழ்வை உயர்ந்தால் போதாது, தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் இந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று அந்த வருடம் 60க்கும் மேற்பட்ட இளைஞர்களை இந்த அமைப்பில் சேர்த்தவர். இதற்கு பரிசாக விருதுகள் இவரிடம் வீர முழக்கம் விட்டு சென்றது. மண்டலத்தில் மட்டுமில்லாமல் தேசிய அளவில் அவுட்ஸ்டாண்டிங் பிரசிடென்ட் அவார்டை பெற்றவர். அவுட்ஸ்டாண்டிங் லோக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி ஜோன், அவுட்ஸ்டாண்டிங் பிரசிடென்ட் ஆஃப் தி ஜோன், அவுட்ஸ்டாண்டிங் பிஆர், அவுட்ஸ்டாண்டிங் ஜேசிவி என மொத்தம் 15 அவார்டுகளை அந்த வருடம் தட்டிச் சென்றவர். இதுவரை 4 நெட்கான், 8 ஜோன்கான், ஆஸ்பேக் என அனைத்திலும் பங்கேற்றுள்ளார். 2023 ஜோன் வைஸ் பிரசிடென்ட், 2024 ஜோன் டைரக்டர் ப்ரோக்ராம் என ஒவ்வொரு பொறுப்பிலும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தனது சிறப்பான செயல்பாட்டினை கொடுத்தவர். இதற்கு இன்று ஜோன் 17 ஃபர்ஸ்ட் பிஆர் மேனாக உயர்ந்துள்ளார். இவருக்கு உலகம் ஜேசிஐ, ஆனால் இவரே உலகம் என எண்ணிக்கொண்டிருக்கும் அபிநயமான அபிநயா என்ற ஒரே ஒரு மனைவியும் தன்னுடைய தந்தை பாணியில் சாதிக்க காத்து கொண்டிருக்கும் சஸ்வத் என்ற அன்பான மகனும் உள்ளனர். இவர் ப்ரொப்ரைட்டர் ஆஃப் சண்முகா ஹோட்டல் ஈரோடு அண்ட் மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் சண்முகா வேவிங் பெருந்துறை. இவரது பெயருக்கு சிந்தனை உள்ளவர் என்ற அர்த்தம் உண்டு. அமைதியின் மறு உருவமாக எண்ணம் எடுத்து அடுத்தவர்களின் வளர்ச்சிக்காக சிந்தித்துக் கொண்டே இருக்கும் நமது மண்டலம் 17 மண்டல தலைவர் JFS கௌசிக் அவர்களை உங்களிடம் அறிமுகப்படுத்தி பெருமிதம் கொள்கிறேன். Thank you, ma'am. It's interesting introduction, and I invite JC Dharani for a pleasant task. பல வழி உண்டு, ஆனால் அவனை துரத்தி செல்பவனுக்கு ஒரே வழிதான் உண்டு. எப்பொழுதும் ஓடுபவனாக இரு என்பதற்கு எடுத்துக்காட்டாக தனக்கென்ற ஒரு வழியை உருவாக்கி அதே சமயத்தில் நம்மையும் வழிநடத்தும் நமது பயிற்சியாளர். 2014 தன்னை ஜேசி கோயம்புத்தூர் மெட்ரோபாலிஸில் ஜேசி மெம்பராக இணைத்துக் கொண்டு படிப்படியாக டைரக்டர் ட்ரைனிங், வைஸ் பிரசிடென்ட் ட்ரைனிங், பிரசிடென்ட் மற்றும் ஏரியா கோஆர்டினேட்டர் கோயம்புத்தூராக உயர்ந்து தற்பொழுது ஜோன் வைஸ் பிரசிடென்ட் ரீஜன் ஈயாக உள்ளார். மேலும் ஜேசிஐயில் 100க்கும் மேற்பட்ட புரோகிராம்ஸில் ட்ரெயினராக இருந்து 1000க்கும் மேற்பட்டவர்களை பயிற்சி அளித்துள்ளார். இவரது சாதனைகள் எண்ணற்றவை. அதில் அவுட்ஸ்டாண்டிங் அலுமினி கான்ட்ரிபியூட்டர் அவார்ட் அட் கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி at 2023, outstanding participant at MTTTS in 2022, outstanding zone officer at ZOTS 2019. அவற்றில் சில முதல் அக்குவரை எங்களுக்கு ஜேசியில் அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கும் எங்களின் நேஷனல் ட்ரெய்னர், ஜோன் வைஸ் பிரசிடென்ட் ரீஜன் இ ஜேசி HEF சூரிய அருளரசன் அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வெல்கம் சார். I invite JC Asa for a pleasant task. Good evening, ladies and gentlemen. I would like to thank JC for providing me this opportunity to welcome a multi-talented personality who excels in almost everything he is stepping into. By just giving 2 clues, I think all the JCs can guess who he is. Starting with one of his remarkable achievements, under his leadership, his chapter has achieved 246% highest membership growth from just 37 members to 128 members, for which he has received a prestigious golden collar from NSG. Any guesses?
Okay. His journey in JCI is extraordinary. He started as an active JC in 2018 and has climbed the ladder of leadership with this unwavering dedication, positioned himself as a president in 2024. His exceptional presidency in last year has got him numerous awards, including Outstanding Local Organization of the Zone, Outstanding Local President of the Zone, and many more awards. Also, as LO has secured the ruling trophy. Professionally, he is the successful proprietor of TMAKS Valuers and Associates, Erode, and also a managing partner of Pure and Perfect Chemicals, Erode. He is also blessed with a wonderful family, his wife JFMS Anita and two beautiful children, Dayanandita and Nadira. Okay. With such an impressive journey, it is my honor to welcome the Zone Vice President of Region B, JCI Sin, K. Manigandan, with a big round of applause. Thank you, ma'am. Farewell remarks by JCI Perundurai Elite, IPP, JCS. என் இனிய மாலை வணக்கங்கள். வார்த்தைகளை உற்சாகமா பேசலாம் அப்படின்ட்டு வந்தா என்னோட வார்த்தையே ரொம்ப உற்சாகமாயி அப்படியே ஸ்டாப் ஆயிடும் போல இருக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷத்தினுடைய மிகுதியில நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்றத சொல்லிக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் இந்த ஜேசியில ஒரு ஜஸ்ட் ஒரு பிரபாவா இல்லாம ஒரு ஜேசியில ஒரு விதையான பிரபாவா விதைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நான் விதையா விழுந்து விருட்சமா வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். விதையா விழுந்திருக்கேன். எனக்கு நிறைய பேர் இந்த ஜேசியில வார்த்தைகளாலும் சரி அவர்களுடைய செயல்களாலும் சரி என்னை உற்சாகப்படுத்தி அதற்கு ஒரு நீர் ஊற்றி ஒரு செடியா என்னை வளர்த்தி விட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எல்லாத்துக்கும் முன்னாடியும் தைரியமா நம்ம ஒரு சில வார்த்தைகளை பேசணும் அப்படின்னாலே அதுக்கு உள்ள இருந்து ஒரு தைரியம் வரணும், ஒரு திறமை இருக்கணும். அந்த திறமையை வளர்த்து விட்டது எனக்கு நம்முடைய ஜேசிஐ பெருந்துரை தான் எனக்கு வளர்ந்து விட்டுன்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம். அதை ப்ராப்பரா கத்துக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த எப்படி அந்த ப்ராப்பரா கத்துக்கிறது, எப்படி நம்ம ஒரு வாழ்க்கையை கொண்டு போறது, எப்படி நம்ம ஒரு பிசினஸை ப்ராப்பரா கொண்டு போறது, அந்த அஜெண்டா அப்படின்ற ஒரு விஷயத்தையே நான் அந்த ஜேசியில தான் கத்துக்கிட்டேன். தனியா என்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? எல்லாரும் பயப்படுவாங்க, எப்படி தனியாக நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஈவெண்ட் எடுத்து பண்ண முடியும், அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் வேணும். வேண்டாம், ஜேசியில ஆஸ் ஜஸ்ட் ஒரு மெம்பரா இருந்தோம்னாலே கண்டிப்பா எவ்வளவு பெரிய ஈவெண்டா இருந்தாலும் தனி ஒரு ஆளா நின்று அதை எடுத்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு காட்டின முன்னாடி இருக்கிறாங்க செனட்டர் மதிவானன் சார். ஸோ அவரு கொடுத்த இன்ஸ்பிரேஷனால எந்த ஒரு ப்ரோக்ராம் ஃபேமிலி ஃபங்க்ஷனா இருக்கட்டும் இல்ல பப்ளிக் ஈவெண்டா எதா இருந்தாலுமே எடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு தைரியம் எனக்குள்ள வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு மதிவானன் சார் அண்ட் ஆல்சோ எங்களோட பாஸ்ட் பிரசிடென்ட். எல்லாமே நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தை இப்படித்தான் பேசணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய பாஸ்ட் பிரசிடென்ட் ஜேசி சிவகுமார் சார். ஃபர்ஸ்ட் இப்படிதான் பேசணும், இந்த மாதிரி மாடலேஷன்ல தான் பேசணும்னு சொல்லி கொடுத்தது அவர். இன்னும் நிறைய பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க. எல்லா பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் அண்ட் எல்லா மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் பண்ணணும், இந்த மாதிரி தான் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் என்னோட லைஃப்ல எடுத்துக்கிட்டு ஸோ ஃபர்தரா அதை நான் ப்ரொசீட் பண்ணி லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ என்னோட லைஃப் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சின்ன பார்ட் நம்ம ஜேசிக்கு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் டு ஜேசிஐ பெருந்துரை எலைட் அண்ட் ஆல்சோ ஜேசிஐ பெருந்துரை ப்ரைட். இது எல்லாத்துக்குமே அட்வைசரா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆலோசனை சொல்லக்கூடிய நம்முடைய பல்லவி அண்ணா அவர்களுக்கு என்னுடைய மிக மிக பெரிய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே எனக்கு எல்லா விஷயங்களையுமே நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட அதிகமா டிராவல் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஐபிபி ஆர் கலைவாணி மேடம் தான். ஒரு சின்ன டீட்டெயில்னா கூட இது இப்படி இல்லை இது அப்படிதான் அப்படி சொல்லி அது ஒவ்வொரு செகண்டும்
எனக்கு வந்து என்னோட பிரசிடென்ட்ஷிப்ல வந்துட்டு பர்ஃபெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தது என்னோட ஐபிபி ஆர் கலைவாணி மேடம். ஸோ தேங்க்ஸ் டு மை ஐபிபி. தேங்க்யூ. நம்மளுடைய சமூகத்திற்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சொசைட்டி நமக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கு. ஸோ நம்ம திருப்பி அதில் ஒரு 0.1% நம்ம செய்யணும். அதை வந்து நமக்கு எப்படி நல்ல வழியில செய்யணும்னு தோணுதோ அந்த வழியில வந்து நம்ம எடுத்துட்டு போவோம். தேங்க்ஸ் டு JCI. ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. The stage for escort our 2024 immediate past president JCS Prabha to the past presidents forum. On behalf of all past presidents, I request JC Sivakumar to felicitate our IPPs. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது. மேலும் மேலும் 11 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் முன்னிருந்து ஆரம்பித்து வைத்த இந்த ஜேசி பெருந்துறை எலைட் என்ற ஒரு அமைப்பு 11 வருடங்களாக 14வது வருடத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துள்ளது என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சார்ட்டர் செக்ரட்டரியாக இதை ஆரம்பித்தோம். 2016 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது. கணக்கு தப்பாக வருது நினைக்கிறேன். 2015 மே மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இது 2016 பிரசிடண்டாங்க. இதில் பிரபா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்க்கும்போது பிரபா அப்படின்னாவே புத்திசாலி பிரகாசமானவர்கள் அப்படின்னு பொருள்படும். உண்மையாக அம்மா அப்பா தெரிஞ்சு வச்சாங்களோ இல்லை அந்த பேருக்கு தகுந்தவரை மாறிட்டாங்கன்னு தெரியல. உண்மையாகவே புத்திசாலி, மிகவும் பிரகாசமானவர்கள், செய்த செயலை மிகவும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு திறமை உள்ளவர்கள். சொன்னால் அப்படியே பிடிச்சிக்குவாங்க. நான் பார்த்து வேந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உச்சரிப்பு தான். நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மா. அவங்களோட உச்சரிப்பு, தமிழ் நடை அவ்வளோ அழகாக இருக்கும். அதை மேம்படுத்தி பட்டத்திட்டாங்க. யூஸ்வலாகவே ஒரு விஷயத்தை பட்டத்திட்டது தான் நம்முடைய ஜேசி இயக்கம் சொல்லுவாங்க. அது இவங்க வந்து மேம்பட்டாங்க, நல்லா மேம்பட்டாங்க. இருந்த திறமையை மேலும் மேலும் வளர்த்துட்டாங்க. ரொம்ப வியந்த விஷயம் என்ன அப்படின்னா குடும்பத்தை மிக அழகாக கொண்டு போங்க. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு என்னென்ன துணி வேணுமோ அத்தனை செஞ்சு கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. ட்ராவலிங் ஃப்ரம் கன்னியாகுமரி டு லடாக் அந்த வண்டியில், ஆரி வண்டியில், ராயல் என்ஃபீல்டு வண்டியில் எந்திரிக்காமல் அப்படியே கண்டினியூஸ் ட்ராவலிங் 86 மணி நேரம் தொடர்ந்து ட்ராவல் பண்ணாங்க. அதை இந்த சாதனை படைத்தார் அப்படின்னா அதுக்கு இவங்களோட சப்போர்ட் எல்லாம் முடியாது. அதுக்கு மேலே பலத்தை கைத்தறி அப்படியே உயர கையில் பிடிச்சி உட்காந்துட்டு அவர் தூங்காம போட்டுட்டு இருக்காரு. இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு லைவ்லயே உட்காந்துட்டு ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசிட்டே இருந்தாங்க, போங்க 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 அப்படின்னு. ஏன்னா தூங்கிடுவாங்க. ஏன்னா தூங்காம போறது எவ்வளவு விஷயம். 86 மணி நேரம், கிட்டத்தட்ட 3.5 நாள் தூங்கக்கூடாது. இயற்கை உபாதைக்கு ஒரு அரை மணி நேரம் 5 நிமிஷம் கொடுப்பாங்க டைம், அது மட்டும் தான் எடுத்துக்கணும். அதே போற வழியில போயிட்டே இருக்குன்னா அது உறுதுணையாக இருந்தாங்க. அது முதல் ரெக்கார்டு. 2வது ரெக்கார்டு போன வாரத்தில் பண்ணார். டிசம்பர் 8ஆம் தேதி இவருடைய கணவர் ஞானப்பிரகாசம் குணப்பிரகாசம் பண்ணார். 211 அடி உயரத்துல கிரேன்ல போய் கலைகளா தூங்கிட்டு போய் கீழே இருக்கிற படத்தை போட்டோ எடுக்கிறது. 1 நிமிஷத்துல 5 ஸ்னாப் எடுக்கிறது. அதுவும் வந்து இந்த வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்கு, இந்தியன் வேர்ல்டு ரெக்கார்ட்ல. அதுக்கும் உங்களோட திரை துணை இல்லாமல் எதுவும் நடக்காது. ஜேசி பெருந்துறை எலைட்ல வியந்து பார்க்குற ஒரு விஷயம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா ஸ்கூல்ஸையும் கூப்பிட்டு ஆர்ட் பீட் அப்படின்னு சொல்லி பெருந்துறை ஈரோடு டிஸ்ட்ரிக்டே பீட் எகர வச்ச ஒரு மாபெரும் டிராயிங் காம்படிஷனை நடத்தி காட்டின சிறப்பு உங்களுக்கு இருக்கு. பட்டிமன்ற பேச்சாளராக வெளிவந்தாங்க. நிறைய திறமை அத்தனையும் ஜேசி இயக்கம் வெளிக்கொண்டது. நீங்கள் எங்களுக்கு எங்களுடைய ஜேசி பெருந்துறை கிடைத்த ஒரு வைரக்கல் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பாஸ் பிரசன்ட் போறதில் உங்களை இணைப்பதற்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், இணைந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மகிழ்வான மாலை வணக்கங்கள்.
மண்மணக்கும் மஞ்சள் மணமணக்கும் ஈரோடு மாநகர் பெருந்துறைதான் இவர் தன் முதல் பாத சுவட்டை பதிவு செய்த இடம். என்ஜினியரிங் இன் மெட்ரானிக்ஸ் ஸ்ட்ரீம் பட்டம் பெற்று தன் வாழ்வின் படிநிலைகளை பட்டை தீட்டி செதுக்கிக் கொண்டிருக்கும் பகுத்தறிவாளர் இவர். தனது பேச்சின் உயிர் துடிப்பை உணர்ந்து உற்சாக வார்த்தைகளாக மற்றவர்களின் எண்ணங்களுக்கு உரமேற்றும் பேச்சாற்றலின் பேராற்றல் இவர். பலதொழில் வித்தகராய், சுறுசுறுப்பின் சுழல் காற்றாய், செயல் வித்தகராய் மிளர்ந்து கொண்டிருக்கும் இவர் தன் இதயத்தின் உயிர் வழியாய், வாழ்க்கையின் வழித்துணையாய் கீதாவை மணந்து அது அத்வைத் என்ற அன்பின் படைப்புகளை வரலாற்று பதிவில் பதிவிட்ட பண்பாளர் இவர். ஜேசியில் தன்னை இணைத்துக் கொண்டு தன் எண்ணங்களுக்கு பட்டை தீட்டி சாதனை வானில் சிறகடிக்க வைத்துக் கொண்டிருக்கும் சிற்பி, செயல் வன்மையாளர், புத்துணர்ச்சியின் புது உயிர், செந்தூர் மஹால், செந்தூர் முருகன் ஸ்டோர்ஸ் மற்றும் செந்தூர் ஸ்டீல்ஸின் உரிமையாளர் ஜேசி பிரேம்குமார் லோகநாதன் அவர்களை ஜேசிஐ பெருந்துறை எலெக்ஷன் 2025 ஆண்டிற்கான தலைவராக பதவியேற்க குடும்பத்தினருடன் அன்போடு அழைக்கிறோம். பொதினிமலை தலைவன் பேகன் மயிலுக்கு அளித்த போர்வைக்கு பேர் போன சென்னிமலை நத்தக்காட்டுப்பாளையம் தான் இக்கொடைமகனின் உயிர் துடிப்பு உதித்த இடம். BE MBA பட்டம் பெற்ற இவர் நம் எண்ண கனவுகளுக்கு உயிரூட்டம் அளித்து கனவுகளை நனவாக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையின் கதாநாயகன் இவர். ஜேசியில் தன்னை இணைத்துக் கொண்டு தனது தன்மையான பேச்சிலும் உற்சாகமான சிரிப்பிலும் பல நட்பு வட்டாரங்களை தனதாக்கிக் கொண்ட தன்னம்பிக்கையின் தலைப்பெடுத்து இவர். ஜேகாம் பெருந்துறையின் பிரசிடென்ட் ஆகவும் BNI குளோபஸ் மெம்பராகவும் தன் எண்ணமெனும் குதிரையை திண்ணமாய் வழிநடத்தி சாதனை படைத்த சாதனை சாணக்கியன் இவர். இத்தோடு நின்று விடாமல் தன் சாதனைகளுக்கு தொடர்புள்ளியாய், வாழ்க்கைக்கு மங்கள புள்ளியாய் வார்த்தைகளை வானவில்லாய் வளைத்து தன் காதல் மனைவி கார்த்திகாவை கரம் பிடித்து நிதீஷ் கௌஷிக் என்ற 2 வீரத்தின் விதைகளை இம்மண்ணில் விதைத்து சாதனை நாயகனாய் வலம் வந்து கொண்டிருக்கும் அமைதியின் அமைவிடம், செயல்திறனின் பிறப்பிடம், ஆனந்தத்தின் ஆள்காட்டி விரல் SR கன்ஸ்ட்ரக்ஷனின் உரிமையாளர் ஜேசி பிரகாஷ் அவர்களை ஜேசிஐ பெருந்துறை பிரைடின் 2025 ஆண்டிற்கான தலைவராக பொறுப்பேற்க குடும்பத்தினருடன் வருமாறு அன்போடு அழைக்கிறோம். President JFS Kaushik for install 2025 presidents. Dear presidents, kindly raise your right hand above your shoulders and do repeat after me. I do solemnly swear that I will faithfully execute the office of President of JCI Perundurai Elite Perundurai Pride and will to the best of my ability serve as a living example of this organization's philosophy and belief and will uphold and enforce the constitution and policy of this organization at all times. நண்பர்களே, உங்கள் பலத்த கரகோஷத்துடன் ஜேசி பிரேம் அண்ட் ஜேசி பிரகாஷ் அவர்களை ஜேசி பெருந்துறை எலைட் அண்ட் பெருந்துறை பிரைட் பிரசிடென்ட்ஸாக இன்ஸ்டால் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு போத் ஆஃப் யூ. ஹேவ் அ கிரேட் இயர். JC Premkumar Loganathan, JCI Perundurai Elite President, for delivering his acceptance speech. One and all present here. I am Premkumar Loganathan as the President of Perundurai Elite Chapter, taking this role as a leader to learn
the leadership qualities and the opportunities available for personal development in all the aspects available. Thank you. And we are also here to help and guide the members and their needs in the projects which are available here. As a role, I would do these projects in the upcoming year as mentioned below. First, we are delivering it as all-paid drawing and handwriting competition. The second thing we are going to do as a school wall painting things in Perundurai region for a particular selected institutions in government sector. Thank you. And the third thing, we are going to take an awareness program for the internet crimes which are happening in recent days to make the children aware of the things they are practicing daily. Thank you. Now, I invite JC Prakash, JCI Perundurai Pride President, for his delivering acceptance speech. Good evening all. JC S. Prakash, JCI Perundurai Pride President. Thank you for this opportunity. For taking this leadership, for myself to learn new things and new ideas to increase our upcoming knowledges, and we are providing member from PSC members for needful guidance and helps and improve their knowledges and improving their business growth and all. And then we are doing projects for welfareness. The projects are chess competitions for the students, library for the school students, and skill development program for the college students, and helping the farmers, and one more planting the trees all over around. We have planned 10,000 trees we want to plant in this area. Thank you. And we are providing these programs and all with the JCI Elite and Pride combined projects. Thank you. Now the collar and the gavel are handed over to the new presidents, and I request the 2025 presidents to sign the ink of integrity.
Good evening once again. The chair recognizes the presence of Mr. Jennipan, correspondent, Kongu Vellalar Matriculation School, Perundurai. Mr. Selvaraj, Star Health Insurance and Lions President, Perundurai. JC Mr. Kishore Kumar, Zone Secretary. Chair recognizes the presence of JC Mr. Balasubramaniam, Zone Director Management. The chair recognizes the presence of Aruzala, Zone Vice President, VGD. Chair recognizes the presence of JC Deepak, Zone Director, Zone recognizes the presence of JC Mohammad Jesko, President of JCI Karnataka University. Thank you, sir. The chair recognizes the presence of JC Monisha, President, JC Aero Nexus. Thank you. The chair recognizes the presence of Pallavi K. Paramasivam, sir, Director of Perundurai Chairman. Thank you. The chair recognizes the presence of JC Sivakumar, Past President, JCI Perundurai Elite. Chair recognizes the presence of JC Madhivanan, Past President, JCI Perundurai Elite.
Chair recognizes the presence of J.C. Murugeshan, past president, J.C. Perundurai. Chair recognizes the presence of J.C. Gopi, past president, J.C. Perundurai. Chair recognizes the presence of J.C. or Kalaivoni, past president, J.C. And Chair recognizes the presence of J.C. Mr. Mohan Kumar, past president, J.C. Perundurai. Chair recognizes the presence of J.C. Sukumar, past president, J.C. Perundurai. And Chair recognizes the presence of J.C. Govindaswamy, president of Lions Club, Kanjikovil. Chair recognizes the presence of Senthil Kumar sir, SK Constructions. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. மாருதி சியாஸ் கார் 3988 கார் கொஞ்சம் எடுக்கணுமாமா. இவர் வருகை புரிந்துள்ள ஜேசி மிஸ்டர் நந்தகுமார் நந்து ரியல் எஸ்டேட் அவர்களை மேடைக்கு முன் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ட்ரேடர்ஸ் கிராசரி ஸ்டோர்ஸ் மேட்டுக்கடை திரு சதீஷ் அவர்களை மேடைக்கு முன் அழைக்கின்றோம். இந்துஸ்தான் காலேஜில் 2ஆம் வருட ஸ்டூடெண்ட் ஹரிஷ் ராகவேந்திர அவர்களை மேடைக்கு முன் அழைக்கின்றோம். ஜெட்ஃபிட் ஜிம் அண்ட் பெருந்துறை அண்ட் கரூர் அண்ட் எக்ஸல் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தேஜஸ் அஜய் அவர்களை மேடைக்கு முன் அழைக்கிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் வேணி பிரியா அவர்களை மேடைக்கு முன் அழைக்கின்றோம். Over to you, Chairman. சதீஷ், விருப்பமுள்ளவர்களும் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். I invite J.C. Surya, Joint Vice President, to induct new members into the JC Moments. Dear friends, please raise your right hands above your shoulder and please repeat the oath after me. I do solemnly promise that I shall faithfully serve the purpose of the junior chamber and shall at all times uphold its ideals and principles. வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஜேசி உங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இங்கிலிருந்து உங்க பேருக்கு முன்னாடி ஜேசி அப்படின்னு அடைமொழி சேர்த்துக்கோ. தேங்க்யூ. Members, over to Mozi. மன உறுதியே உன் வெற்றி பாதையை வகிக்கும் என்ற வரிகளுக்கேற்ப இன்று வெற்றி பாதையில் முதல் அடியை எடுத்து வைத்து செக்ரட்டரியாக பதவியேற்க ஜேசி உதயகுமார் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸின் உரிமையாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கற்றுக்கொண்டே இருங்கள், உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, மாற்றம் ஒன்றே மாறாது என்ற கருத்தின் ஏற்ப தன்னை மேம்படுத்தி கொண்டு வந்து வெற்றிநடை போட்டு வந்துள்ள ஜேசி சாலி பிரைடல் மேக்கப் ஓவர் உரிமையாளர் அவர்களை விபி புரோகிராமாக பதவியேற்க அன்புடன் அழைக்கிறோம். துவண்டு போவது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனம். வெற்றிக்கான நிச்சய வழி தோல்வி அடைந்த பிறகும் இன்னும் ஒரு தடவை முயற்சி செய்வது. தன்னுடைய முயற்சியால் பல வெற்றிகளை கண்டு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும் ஜேசி சரவணன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஸ்ரீ வைஷ்ணவி தங்கமாளிகை அவர்களை விபி GND ஆக பொறுப்பேற்க மேடைக்கு முன்வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை செயல் முடியும் வரை.
என்ற வரிகளுக்கேற்ப தன்னுடைய முயற்சியால் வெற்றி பெற்று 3ஆம் வருடம் MBBS படித்துக் கொண்டிருக்கும் ஜேசி செய்சுதன் அவர்களை VP ட்ரைனிங்காக பொறுத்தேற்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நதியின் ஓடை போல தொடர்ந்து பாய்ந்து சென்று முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும், தனக்கென ஒரு வழியை அமைத்து வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கும் மாலதி போட்டோகிராஃபரின் உரிமையாளர் ஜேசி ஆஷா பவானி சங்கர் அவர்களை ட்ரெஷரராக பொறுப்பேற்க அன்புடன் அழைக்கிறோம். வயதை கடந்து வருபவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் இல்லை, வழிகளை கடந்து வருபவர்களே அனுபவசாலிகள் என்ற அனுபவத்தை பெற்று வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஜேசி மனோஜ் அவர்களை VP GND ஆக பொறுப்பேற்க அன்புடன் அழைக்கின்றோம். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. தனது எண்ணத்தை போல் தான் தொழில் வெற்றி பெற்று கொண்டிருக்கும் SAST இன்ஜினியரிங்கின் உரிமையாளர் ஜேசி கோபிநாதன் அவர்களை VP ட்ரைனிங் பொறுப்பேற்க அன்புடன் அழைக்கிறோம். நீ யார் என்பதை உன் செயல் சொல்லும் என்பதற்கேற்ப தன் செயலால் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் மற்றும் திறம்படம் செயல்பட்டவை வைக்கும் ஜேசி பிரியங்கா அவர்களை VP மேனேஜ்மெண்டாக பொறுப்பேற்க அன்புடன் அழைக்கின்றோம். நாம் ஒளிந்து கொள்ளும் பெண் மான்கள் அல்ல, ஒளி வீச போகும் விண்மீன்கள் என தன் மட்டும் ஒளி வீசாமல் தன்னை சுற்றியுள்ளவர்களையும் ஒளிரச் செய்யும் ஆசிரியராக பணிபுரியும் மற்றும் அப்ஸ்கில் அகாடமியில் நடத்தி வரும் ஜேசி தாரணி அவர்களை செக்ரட்டரியாக பொறுப்பேற்க அன்புடன் அழைக்கின்றோம். Over to Chairman. I invite JC Manikandan, Joint Vice President, to install our office barriers. Please raise your right hand and repeat after me. I do solemnly swear that I will faithfully execute the office of Long Governing Board member of JCA Perundurai Pride, JCA Perundurai Elite, and I will to the best of my abilities serve as a living example of this organization philosophy and belief, and uphold and enforce the constitution and policy of this organization at all times. வாழ்த்துக்கள் நண்பர்களே. Thank you, sir. பெருந்துறை பிரைடின் 2025 ஆண்டுக்கான திட்டங்களை ரிலீஸ் செய்யுமாறு நமது 2 பிரசிடென்ட் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். அதை பெற்றுக்கொள்ளுமாறு ஜோன் பிரசிடென்ட் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். கனவு திட்டங்களாக பிரசிடென்டின் கனவு திட்டங்கள் ஆர்ட், டிராயிங் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன், செஸ் காம்படிஷன், லைப்ரரி டு ஸ்கூல்ஸ், ஸ்கூல் வால் பெயிண்டிங், இன்டர்நெட் கிரைம் அவேர்னஸ் ப்ரோக்ராம், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், CCTV system to government schools. உறுப்பினர் ஞானப்பிரகாஷ் அவர்கள் இந்தியன் புக் ரெக்கார்ட்ல வந்து நம்ம 100 அடி உயரத்துல போய் நின்று பார்க்கறதே ஒரு பெரிய ஒரு பயமான விஷயம். ஆனா அவர் தலைகீழா 200 அடி உயரத்திலிருந்து போட்டோகிராஃபி எடுத்து கின்னஸ் புக்ல சாதனை படைச்சிருக்காரு. அவரை வந்து ஆனர் பண்ண மாதிரி நம்மளது இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நீங்க மட்டும் வந்த பார்த்தாலும் நினைக்கிறேன் இல்லையா? எங்க மிஸ்ஸஸ் இந்த வரைக்கும் பேசுறதுல அவங்க தான் பாதி வேலை செஞ்சுதா கேள்விப்பட்டேன்.
I invite our guest of honor, Zone President J.S. Kaushik, to address the gathering. Installed presidents of JC Perundre Elite, JC Prem Kumar, JC Perundre Pride, JC Prakash, the President 2024 of JC Perundre Elite, JC Prabhu, JC Perundre Pride, JC Parvati. The chief guest of today's event, Mr. M. Chinnasamy sir, the in-charge zone vice president JC Surya, JC Senator Manigandan, the past zone president and the past national vice president JC Senator S. Madhivanan, the fellow dignitaries, the JCs of Perundre and my dear zone governing board members. Good evening. நம்ம மண்டலத்தில் 2025ஆம் ஆண்டிற்கான 26 பதவியேற்பு விழா முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து 27 + 28வது பதவியேற்பு விழாவில் நம்ம இங்கே பெருந்துறையில் இப்போ சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த பெருந்துறை எலைட்டோட 11th இன்ஸ்டலேஷன் அண்ட் பெருந்துறை எலைட்டோட 6th இன்ஸ்டலேஷனுக்கு இங்கே வந்து கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. ஜேசி பெருந்துறை எலைட் அண்ட் பெருந்துறை ப்ரைடை பற்றி சொல்லணும்னா நம்ம மண்டலத்துக்கு மட்டும் இல்லை, ஜேசி இந்தியாவுக்கே வந்து ஒரு முன்னுதாரணமா அமைஞ்ச சாப்டர், பல சாதனைகள் புரிஞ்ச சாப்டர் வந்து ஜேசி பெருந்துறை எலைட் அண்ட் ப்ரைட். ஜேசி சார் இங்க இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு தெரியும். முன்னாடிலாம் வந்து நாங்கள் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஒரு பேப்பர்ல வந்து நாங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி பல பேஜை பிரிண்ட் எடுத்து அதை வந்து ஸ்கேன் பண்ணி அதை கொண்டு போய் நம்ம வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் வச்சு பாம்பே வரைக்கும் NHQ வரைக்கும் அனுப்பணும். பட் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பாஸ்ட் ஜோன் பிரசிடண்டா அப்போ இருந்த ஜேசி சென்டர் எஸ் மதிவானன் வந்து ஒரு தேசிய இந்தியாவிலே ஒரு புரட்சி பண்ணாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ஆன்லைன் ரிப்போர்ட்டிங்கா மாத்தி இங்க நம்ம உட்கார்ந்தோம்னா 11 மணிக்கு அனுப்பிச்சோம்னா கூட டக்குன்னு போய் ரீச் ஆகிற மாதிரி இன்னைக்கு வந்து ஜேசி இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆபீசர்ஸும் வந்து ரொம்ப நினைச்சு பார்க்கறது வந்து ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா ஜேசி சென்டர் எஸ் மதிவானன் தான். அப்பேற்பட்ட ஒரு சாதனையை புரிஞ்சுட்டு ரொம்ப அமைதியாக இங்கே உட்காந்துருக்கிற மதிவானனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நாங்களாம் இப்போ ஒரு ஜோன் பிரசிடென்ட்டாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்னா நிறைய கற்று நிறைய அனுபவத்தில் வந்து ஒரு நிறைய மேடைகள்லாம் ஏறி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு வந்து தான் இங்கே நின்றுருக்கோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி வந்து ஒருத்தர் வந்து ஒரு நல்ல ஒரு கைடிங் ஃபோர்ஸாக இருக்கணும். நம்மளை வந்து பட்டத்திட்டணும், நம்மளோட குறையெல்லாம் சுட்டி காட்டணும். அதே மாதிரி எந்த ஒரு ஜோன் பிரசிடென்ட்டாக என்ன பண்ணணும், ஒரு ஜோன் ஆஃபீஸராக என்ன பண்ணணும் எப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு கடைசி ஒரு 4 வருஷமா எங்களெல்லாம் வந்து கைட் பண்ணிட்டு இருக்கிற மதிவானனுக்கு வந்து இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுடைய சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் வந்து எங்களுக்கு இன்னும் தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கள் கூட இருப்பீங்க எப்போவுமே அப்படிங்கிறத எங்கள் ஆசையை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து 2022 ஜேசி ஈரோடு கிரீன் சிட்டியோட லோக்கல் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட்டாக இருந்தபோது இதே 2022 வந்து ஜேசி பெருந்துறை எலைட்ல பிரசிடென்ட்டாக இருந்தது ஜேசி கலைவாணி. ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா அந்த ப்ராஜெக்டை எடுத்துட்டோம்னா அதை செஞ்சுட்டு தான் வந்து அவங்க வந்து நைட்டு தூங்கவே போவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த ஒர்க்கு மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு. மதினா வந்து ஒரு 8 அடி பாஞ்சாருன்னா கலைவாணி வந்து அவங்க வந்து 16 அடி பாயாம வந்து அவங்களுக்கு தூக்கமே வராது. எங்கூட அந்த 2022 பிரசிடென்ட்டாக இருக்கும்போது ரொம்ப ஒரு சிறப்பான அந்த வருஷமாக அமைஞ்சது. அதே மாதிரி அந்த வருஷம் முடிக்கும் போது மண்டலத்திலே வந்து மிக பெருமையான அந்த ரோலிங் டிராஃபி, அதாவது மண்டலத்திலே சிறந்த லோக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விருதை வாங்கிட்டு தான் வந்து அந்த பீரியடை முடிச்சாங்க. அதுக்கு வந்து வந்து எனக்கு வந்து அவங்க வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு மேலே அமையல. இன்னைக்கு வந்து ஒரு ஜோன் பிரசிடென்ட்டா அதை ஞாபகம் வச்சு நான் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து எனக்கு கலைக்குள்ள நான் பிரசிடென்ட்டா இருந்தது வந்து இன்னைக்கு நான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தேசிய பெருந்துறை எலைட்னாவே வந்து அவங்களோட கிரிக்கெட் டீம் தான். இன்னைக்குமே மண்டலத்தில் வந்து பல சாப்டர்ஸ்ல வந்து அந்த கிரிக்கெட் டீம் தான் இருக்கு. எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, பெருந்துறை டீம் வருதா வரலையா அப்படின்னு தான் கேட்பாங்க. வருதுன்னு சொன்னாலே அவங்களுடைய ப்ராக்டிஸ் அவங்களோட இதெல்லாம் வந்து நல்லா பண்ணிட்டு தான். ஏன்னா பெருந்துறையில் வந்து ஒரு சிறப்பான ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது. அதுக்கும் வந்து அடுத்த வருஷமும் ஒரு சிறப்பான டீம் இறக்குங்க. அதே மாதிரி நம்ம இந்த வருஷம் சிறப்பாக ஒரு ட்ராஃபி வின் பண்ணுறோம். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் தலைவர் ஜேசி சிவகுமார் 2024 ஜேஏசியில் ஒரு ஜோன் டைரக்டராக சிறப்பாக பணியாற்றி, அதே மாதிரி மண்டலம் 17னா ரொம்ப ஃபேமஸான ஒரு பட்டிமன்றத்துக்குன்னா நம்மளுடைய சிவகுமார் தான். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்னுடைய ஜேஏசி 2025 போர்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வரக்கூடிய 2025 வருஷத்துலையும் ஜோன் டைரக்டராக
ஜேஏசியில் வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கும் பெஸ்ட் விஷஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் இயர். அதே மாதிரி 2023 பிரசிடென்ட் ஜேசி பிரபா, நல்லா ஞாபகம் இருக்கு, டிசம்பரில் 5ஆம் தேதி நினைக்கிறேன். நீங்களும் 15, அவங்களும் டிசம்பர் 15 தான். அந்த இன்ஸ்டலேஷன் ஸ்பீச்ல பிரபா கொடுத்த அக்செப்டன்ஸ் ஸ்பீச் வந்து இன்னுமே வந்து அன்னைக்கு வந்து இந்த சீஃப் கெஸ்ட் வந்து பாலராஜன் சார் அப்பவே சொல்லியிருந்தாரு, இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமா இருக்க போகுது அப்படின்ட்டு. நிறைய திட்டங்களோட வந்திருந்தாங்க. அந்த மண்டலத்தில் நான் பெருமையாக இங்கே இந்த மேடைக்காக சொல்ல, பட் 2023 ஒரு சிறப்பான அவுட்ஸ்டாண்டிங் பிரசிடென்ட்னா பிரபா. ஏன்னா வந்து ஒரு பெண் வந்து தலைவராக இந்த சமூகத்தில் வந்து பல சேலஞ்சஸையும் தாண்டி ஒரு கிளை இயக்கத்துக்கு வந்து ஒரு தலைவராக வந்து சிறப்பாக அது மண்டலமே திரும்பி பார்க்குற லெவலுக்கு ஒரு சிறப்பான வருஷம். அது அந்த நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க, சிறப்பான வருஷம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஐபிபியை முடிச்சுட்டு ஒரு பாஸ்ட் பிரசிடென்ட் போகிறீங்க. தேசிய பெருந்திரலைட் வந்து உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படணும். ஸோ வாழ்த்துக்கள் பிரபா, உங்களுடைய ஃபியூச்சர் கேரியருக்கு வந்து நான் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 2024 பிரசிடென்ட் ஜேசி பிரபு ஒரு டூர் ஆப்ரேட்டர், உலகம் சுற்றும் வாலிபன். ஸோ அவருடைய லாங் பிரசிடென்ட் பீரியடையும் வந்து சிறப்பாக முடிச்சுட்டு இன்னைக்கு ஐபிபியை வந்து உட்காந்துருக்காரு. உங்களுக்கும் எதிர்கால திட்டங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி 2025 பிரசிடென்ட் ஜேசி பிரேம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 2023 எல்லா ஒரு நேம்ஸும் வந்து பிபிபின்னே ஆரம்பிக்குது. ஸோ மதிநாட்டு இந்த வருஷம் ஒரு கோரிக்கை வச்சுக்கேன், நம்ம பெருந்துறையிலேருந்து ஒரு பிபிபி இந்த வருஷம் நீங்கள் வந்து எங்களுக்காக நீங்கள் வந்து ஒன்று தேசிய ஃபவுண்டேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிரேம், உங்களுக்கு வந்து நாங்கள் எப்பவுமே நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம். உங்களுக்கு என்ன சப்போர்ட்னு சொல்லுங்கள். என்டையர் ஜோன் கவர்னிங் போர்ட் வி ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. ஹேவ் அ கிரேட் இயர். அதே மாதிரி ஜேசி பெருந்துறை ப்ரைடில் வந்து 2024 பிரசிடென்ட் ஜேசி பார்வதி. இப்போதான் கேட்டுட்டு இருந்தேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க ரோட் கான்ட்ராக்ட் இருந்தாங்க. நான் ஒரு தனி லேடியாக வந்து ஒரு பெரிய நிறுவனத்தையே வந்து கட்டி ஆழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் வெளியிருக்கோம். அதே மாதிரி 2025 பிரசிடென்ட் பிரகாஷ், அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஜேசி. நீங்கள் வந்து நான் முந்தின வருஷமே நீங்கள் எல்லாம் பிரசிடென்ட் ஆகிருக்கீங்கன்னு நினச்சோம். பட் கரெக்டாக நாங்கள் ஜோன் பிரசிடென்ட் ஆகும்போது பிரசிடென்ட் ஆகிருக்கீங்க. அதனால உங்கள் மேலே எதிர்பார்ப்பு எனக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அது இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கும் வந்து எங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். நண்பர்களே, இந்த வருஷம் நம்ம மண்டலத்தில் வந்து பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த கிராஸ் ரூட் மெம்பர்ஸ்க்கு ரீச் பண்ணுற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன் வச்சுருக்கோம். மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாதம் ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் பிளான் பண்ணியிருக்கோம். அது நம்ம பெருந்துறை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலான ஏரியா, நிறைய எங்கள் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. நம்ம இருந்தாலும் நம்ம நினைச்சோம்னா ஒரு சில இண்டஸ்ட்ரிக்கெலாம் நம்ம போய் பார்க்க முடியாது. இந்த வருஷம் நம்மளுடைய ஜோன் டைரக்டர் பிஸ்னஸ் ஜேசி பிரேம்சரண் மதிவாணன் தலைமையில் மாதம் ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் போகிறோம். அது எல்லாமே பெரிய கம்பெனிஸாக பார்த்து இண்டஸ்ட்ரியல் விசிட் போகிறோம். இங்கே நம்ம சீஃப் கெஸ்ட் சின்னசாமி சார் இருக்காரு. நீங்களும் வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய தேசிய மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் விசிட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பிரேம், நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ஜேசினா தனி மனித மேம்பாடு மூலம் சமூக மேம்பாட்டை நிலைநிறுத்துறது தான் ஜேசி. ஸோ இங்கே வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. உங்களுடைய பேச்சு திறமையை வளர்த்திக்கலாம், உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வளர்த்திக்கலாம். நீங்கள் வந்து நாங்கள் பிரசிடென்ட் மூலிமா இங்கே இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் வந்து நாங்கள் அந்த போஸ்டர்ஸ் அனுப்புகிறோம். உங்களுடைய ப்ரெசன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக உங்களுக்கும் அமையும், உங்கள் சாப்டருக்கு அமையும். அதே மாதிரி என்னுடைய பர்சனல் வேண்டுகோள், நானும் வந்து இந்த பெருந்துறையில் தான் எங்களுடைய ஃபேக்ட்ரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நாங்கள் இங்கே தான் வந்து நாங்கள் வந்து டெக்ஸ்டைல்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுலேயும் வந்து எனக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷம். நம்ம பெருந்துறையில் வந்து நாங்கள் நின்று இன்னைக்கு ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கிறோன்னா, இந்த பெருந்துறையை சுற்றி வட்டாரத்தில் நிறையா நமக்கு ஸ்கோப் இருக்குது. நம்ம மெம்பர்ஸை வந்து இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஜேசியை பற்றி நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லி இந்த ஜேசி பெருந்துறையிலும் பெருந்துறை பிரைடியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மெம்பர் சாப்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு பர்சனலாக நானும் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தரேன் அப்படிங்கிற என்னுடைய வாக்குறுதி இங்கே கொடுத்துட்டு இந்த வாய்ப்பளித்தவங்களுக்கு நன்றி தெரிவித்து இடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now I invite our chief guest, Mr.
M. Chinnaswamy sir, MD, Agni Shields Private Limited, to address the gathering. மாலை வணக்கம். குறிப்பாக மாமா அவங்களுக்கு பல்லவி பரமசிவம், அதாவது கூப்பிடுறதுலாம் கிடையாது, ஒரு பேர் பொட்டாசி மாமா. போன வருஷம் கேட்டாரு, கொஞ்சம் என்னால் முடியும்னு சொன்னேன். இந்த வருஷம் பேர் பொட்டாசி மாமா ஒன்று பேச வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த உரிமையும் அந்த இதுவும் நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நமக்குன்னு நம்ம மக்கள் பெருந்துறை, ஈரோடு, நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒரு உரிமை அந்த தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற சொன்னாங்க. எனக்கு என்னன்னா இருந்தவங்க அது ஒன்றும் பிரச்சனை மாற்றம் செய்யணும். ஸோ இப்போ கேட்டதில் பார்த்தீங்கன்னா ஜேசிஐ அப்படின்னாவே தனி மனித மேம்பாடு, கூட்டு முயற்சி, அதாவது லீடர்ஷிப் கொடுக்கறதுக்கு தானே ஜேசிஐங்கிறது வந்து லீடர்ஷிப் தான். இப்போ இந்த 2 சங்கங்களையும் பார்க்கும்போது இது முழு வெற்றி அடைஞ்சிருச்சுங்கிற மாதிரி என் மனசுக்கு தோணும். இது வரைக்கும் ஏன்னா பேசும்போது வர விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது பிரபா பற்றி சொல்லும் போதும், தம்மா பற்றி சொல்லும் போதும், பார்வதி சொல்லும் போதும் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்களா இந்த ஜேசி உருவாக்கி இருக்கிறது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். நீங்களும் வளர்ந்து உங்கள் சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பரும் இதே மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சி மேலே வரணும். ஒவ்வொன்றும் அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜையும் மேலே வரணும். இப்போ நம்ம செந்தில் இருக்காருன்னு சொன்னால், எஸ்கே இருக்காருன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷம் வச்சு. எனக்கு இன்னைக்கு வந்து பில்டிங் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பி எனக்கு. அதாவது ஒவ்வொரு படியும் மேலே மேலே வந்துகிட்டே இருக்கிறங்கிறது தான் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு அடையாளம். அந்த அடையாளத்தை நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. தம்பி கூட என்ன இண்டஸ்ட்ரி ஸ்பின்னிங்கா, வீவிங், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லும்போது ஒரு பெருமையாக இருக்கு. தொழிலை மட்டும் நான் சொல்ல, தொழில் மட்டுமே வெற்றி அல்ல, குடும்பத்தில் நல்லபடியாக இருக்கிறது வெற்றி, குடும்பத்தோட கூட்டு குடும்பமாக வாழ்றதுல வெற்றி, நல்ல நண்பர்களை பெற்றதுல வெற்றி. ஒவ்வொன்றுக்கும் வெற்றிக்கு அடிப்படை வசதி மட்டுமே அடிப்படை அல்ல. அது மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கட்டமாக நம்ம வந்து மேலே போகணும் அப்படிங்கிறதுல இந்த சங்கம் நல்லா வெற்றி பெற்றுருக்கீங்க, மகிழ்ச்சி. அதே போல இன்னும் அவர் சொன்ன மாதிரி நிறைய மெம்பர் சேர்த்துங்க. ஒவ்வொருவரும் ஒரு தனி மனிதனும் மேலே வர்றதுக்கு ஜேசிஐ வந்து டெஃபினட்டாக உதவி புரியும். நான் ஜேசிஐ இல்லை, பட் நான் வந்து என்னுடைய லைஃப் எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இண்டஸ்ட்ரி சைட்லேயே போயிட்டேன். அதாவது இடிஷியா, பெடிஷியா, பெரியார் டிஸ்ட்ரிக்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரி, சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இப்படியே போயிடுச்சு என் லைஃபு. நான் வந்து ஜேசி ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க, எனக்கு நிறைய சொல்லுவாங்க சேர சொல்லி. அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணியதுனால நானாக தான் பண்ண வேண்டியிருந்தது, கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணேன். ஜேசியில் இருந்தால் நல்லா வந்திருப்பேன், இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருப்பேன். நம்பிக்கை எனக்கு போகிறது எனக்கு லேட். அதே சமயத்தில் எனக்கு பாருங்க, எனக்கு என்னுடைய பர்சனல் இதை சொல்கிறேன், காவேரி ஜேசிஸ் நினைக்கிறேன். கரெக்டா? நீ காவேரி ஜேசிஸா? எனக்கு வந்து 92, 93 நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த பெஸ்ட் என்டர்பிரனர் அவார்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் எனக்கு கொடுத்ததுனால நான் சொல்லல, என்கரேஜ்மெண்ட் ஃப்ரம் இந்த மாதிரி ஒரு சங்கங்கள்லாம் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அது மேலும் மேலும் அவங்கள ஊக்கத்தை கொடுக்குங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களையும் ஜேசி செஞ்சுட்டு இருக்கிறதுங்கிறதும் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அதே மாதிரி ஜேசிஸில் நிறைய பிஸ்னஸ் கூட வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறேன், பிஸ்னஸ் பற்றி சொல்கிறீங்க, இதுவும் நல்ல விஷயம். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கு நாங்கள் வரல, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி யூ ஆர் மெச்சூர்டு அண்ட் இதில் தெரிஞ்ச விஷயம் தான். நீங்களாம் எல்லாம் எப்படி செய்யணுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல வர விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பரமசிவங்க போயிட்டாங்க. அதாவது பொதுவாக இப்போ இந்த மாதிரி சங்கங்கள் வந்து எல்லாம் ரைட்டு, இன்னும் அடுத்த ஸ்டெப்பு எல்லாம் முடியும்னா, இப்போ மாமா இருக்காங்கன்னா நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு சாதாரண ஒரு மினிஸ்டர் மீட்டிங்கில் நாங்கள் 4 பேர் பேசிட்டு இருக்கும்போது தான் அமைதி கொண்டு வந்துச்சு. அது வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுட்டு இருக்குதுங்கிறதும், எவ்வளோ மக்களுக்கு சௌகரியமாக இருக்குதுங்கிறதும், அது இல்லாமல் இந்த கோவிட் பீரியட்ல அமைதி பங்க இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 25, 30 நாமத்துக்கு பேர் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு வெட்டாச்சுங்கிறது ஒரு கவலையான விஷயம். பட் அதை வந்து சரியான வகையில் செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லைங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி அடுத்த கட்டமாக சொல்ல போனால் ஒளிமுகியோடு நாங்கள் வந்து 10 வருஷம் ஆரம்பித்தோம். இதனுடைய பெனிஃபிட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓரளவு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது குளங்களை சீரமைக்கிறது, குளங்களை உண்டாக்குறது, கால்வாய் சீரமைக்கிறது, ஒரு 1000-2000 ஏக்கர் விவசாயத்துக்கு வாய்க்காலை ஏற்படுத்தி கொடுத்தது, தூர்துமண வாய்க்காலை. அதே மாதிரி ஜிஹெச்சில் வந்து டயாலிசிஸ் சென்டர் ஒரு 18-16 மிஷின் போட்டு டயாலிசிஸ் சென்டர் பண்ணுறது. இப்படி ஒவ்வொன்றா சொன்னால் நிறைய இருக்குது. அந்த மாதிரி வருஷம் 2-3 கோடி ரூபாய்க்கு செய்கிறோன்னா ஒரு கூட்டு முயற்சி. இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட கம்பெனியாக செய்கிறதுங்கிறது எங்களாலையும் செய்யலாம். ஆனால் என்ன செய்ய முடியும், எங்களுக்கு வர சிஎஸ்ஆர்
சிஎஸ்ஆர் இருக்கு இல்லையோ, நான் சிஎஸ்ஆர் மெயினாக சொல்ல வரல. சிஎஸ்ஆர்ங்கிறது வந்து கம்பெனி செய்ய வேண்டிய விஷயம். அதை செய்யறது ஒரு பெருமையான விஷயம் இல்லை. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதை செய்யறோம் அப்படிங்கிறது விஷயம் இல்லை. அதுக்கு மேலே செய்யறது தான் மனிதா இருக்கும். அதுதான் முக்கியம். நாங்கள் வந்து சிஎஸ்ஆர் கனெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி எங்களோட இருக்கிற அந்த சிஎஸ்ஆர் இல்லாத எங்களுடைய மெம்பர்ஸ் இருக்காங்க. அதாவது 89 பேர் எங்கள் மெம்பர்னா ஒரு 10-12 பேர் தான் சிஎஸ்ஆர் ஃபண்ட் இருக்கும். சிஎஸ்ஆர் ஃபண்ட் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறாங்க. எங்கள் சிஸ்டம் வந்து சும்மா தகவல் சொல்கிறீங்க, இது பெருசாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஏதோ ஒரு லெவலில் இதை ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் 2 லட்சம் ரூபா வருஷம் கொடுக்கணும் ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிறோம். அதை மீறி தான் கொடுப்பாங்க, வாலண்டியர் தான் கொடுப்பாங்க, ஃபோன் பண்ணால் ஒரு பணம் வரும். இதெல்லாம் வந்து வசதியானவங்களாம் சேர்ந்து செய்கிற விஷயம் அப்படிங்கிறதுனால இது எளிதாக முடிஞ்சது. பட் நம்ம வந்து இது மட்டுமே பத்தாது சமுதாயத்துக்கு. ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய செலவுகள் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அது விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை. அந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு அரசாங்கம்லாம் ஃப்ரீ அப்படின்னு போயிடுச்சு, அது ஒரு சைடு போயிடுச்சு. இப்போ அரசாங்கத்தில் ஃபண்டு கிடையாது. எது எடுத்தாலும் அரசாங்கம் வந்து டிபெண்டிங் ஆன் சம்படி நம்ம பெருசாக கொடுக்கறது இல்லை, ஏதோ ஒரு சின்ன விஷயம் பண்ணப்படும். இப்படி இருக்கிற கட்டத்தில் நம்ம பொதுமக்கள் தங்களால் முடிஞ்சது. உதாரணத்துக்கு நான் முந்தானத்து வந்து மதுரையில் இவங்க தியாகராஜர் காலேஜுக்கு பட்டமளிப்புல கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிருந்தேன். அப்போ அவங்க கரஸ்பாண்டன்ட் சொன்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நான் நீங்க சொல்ல வேண்டியதுங்கன்னா பசங்களுக்கு சர்வீஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க. இதுதான் நீங்க மெயினாக சொல்லணும். உங்க லைஃப் சொல்லுங்க, சர்வீஸ் சொல்லுங்க. அவங்க வந்து விரும்புறது பசங்களை நம்ம டைவர்ட் பண்ண வேண்டியது, நம்ம இளைய தலைமுறையை டைவர்ட் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம பொறுப்பு இருக்கு. குழந்தைகள் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறவங்களுக்குள்ள எனக்கு பொறுப்பு இருக்கு. போன வருஷம் 111 டிகிரி நம்ம இதை நான் சொல்ல வேண்டிய எல்லாம் அனுபவிச்சுதான். என்ன காரணம்? அதிகமான மரங்கள் குறைவுங்கிறதுனா அதிகமான வெப்பத்தை உண்டாகிறோம்னு சொன்னா ஃபேக்டரியில வரணும்னு சொல்றேன், வெஹிக்கிள்ஸ், ஏசி எல்லாம் சேர்ந்துதான் வருது. இதை ஏதாவது கட் பண்ண முடியுமா? செய்யற வாய்ப்பு இருக்குதா? கட் பண்ண என்ன ஆகும்? எக்கானமியே கொலாப்ஸ் ஆயிடும். இது போயிட்டே தான் இருக்கணும். இது போயிட்டு இருக்கா நம்ம அந்த கார்பன் டை ஆக்சைடை எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்றது, எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதுக்கு மரங்கள் தான் ஒரே தீர்வு. ஆனா துரதிர்ஷ்டவசமா போன மாசம் எங்களுக்கு வந்து ஒரு இது இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க ஈரோடுலையும் தூத்துக்குடியிலையும் வெப்பம் அதிகமாக இருக்கு, இதை குறைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்றதுக்கு. ஒரு லேடி வந்திருந்தாங்க, அவங்க அந்த அந்த வேலையை எடுத்து செய்யறது தயாராக இருக்காங்க. அவங்க அதுக்காக வந்துருக்காங்க. எங்கள் மாதிரி என்ஜிஓ பார்க்க வந்திருக்காங்க. எப்படி குறைவீங்கன்னு கேட்டால், சார் நிறைய ஃபவுண்டைன் வைக்கலாம், வாட்டர் ஃபவுண்டைன் வைக்கலாம், இது ஒரு காரணம். அப்புறம் சிஎன்ஜி போடலாம், இவி இது என்ன இருக்கு, இது கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கிருந்து வரணுமா? இது யூகே ஃபண்டட் ப்ராஜெக்ட். யூகே மட்டும் அதுக்கு 5 crores வந்து ஈரோடுக்கும் தூத்துக்குடிக்கும் அலர்ட் பண்றாங்க. எனக்கு அழுகிறதா செய்ய தெரியல. இது எப்படி இவங்க ட்ரீட் பண்ண முடியும்? சிஎன்ஜி யார் கொடுப்பா? டவுன் பஸ்ஸும் கவர்மெண்ட் பஸ் தான், எல்லாமே கவர்மெண்ட் பஸ் தான் ஓடுது. இவங்களுக்கு இவி போடுறோம்னா எவ்வளவு செலவாகும்? யார் கொடுப்பா? நடக்கிற காரியமா? இதோட பெட்டரா அவங்க இதை சொல்லி தானே சந்தோஷப்பட்டிருப்பேன். நிறைய மரம் வைக்கிறதுக்கு ஃபண்ட் பண்ணணும்னு சொன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் அப்படிலாம் திட்டம் வர்றதில்லை. நம்ம தான் அதை சொல்லி 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 கொண்டு வரணும். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனாலும் அவங்க வந்து எப்படி மாறுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வெஹிக்கிளுக்கு வர ஃபியூயல் மாத்திரம் நினைக்கிறாங்களே தவிர நிறைய மரங்கள் வச்சு குறைக்கலாங்கிறத பற்றி பெருசாக யோசனை பண்ணலன்னு வருத்தமாக இருந்தாங்க. பட் அது அவங்க திட்டம். அவங்க வந்து எப்படி வருவாங்க, 1 மாதம் கழிச்சு வருவாங்க, யாரோ ஒருத்தர் அதை எடுத்து வருவாங்க, அதை செய்யணும் அப்படின்னு வருவாங்க, நம்மளும் கொஞ்சம் செய்வோம், சமாச்சாரம். இப்படி பொதுவான நம்ம சாதாரண மனிதனுக்கு இருக்கிற அறிவு கூட அவங்களுக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுற மாதிரி தான் திட்டங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில ஜேசிஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன கடமை கேட்டா, அது பிரேம்லாம் சொல்ல வேண்டிய விஷயம், சொல்ல வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா நிறைய பண்ணிட்டாங்க பழைய பிரசிடென்ட்லாம். அவர் சொன்ன மாதிரி பிஆர் அப்படிங்கிறது பெருந்துறை பிரசிடென்ட் பார்த்தா பிஆர்னே வருது எல்லாமே. அது பியோட இல்லை, பிஆர்னே வருது. தம்பி பாருங்க, பிஆர்னே வருது. பிரசிடென்ட்லாம் பிஆர் தான் போடுவாங்க பிரசிடென்டா. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறீங்க, நல்லா செய்யறீங்க, பார்க்கும்போதே தெரியுது. பிரேம் அவன் பேரும் பிஆர் வருது. இப்படி பிஆர் பார்ட்டில இருக்கிறீங்க எல்லாரும். அதனால
இதை வந்து இன்னும் மேலே எப்படி எடுத்துட்டு போறது, எப்படி வந்து நம்ம சமுதாயத்துக்கு, அதாவது சின்ன விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பெரிய விஷயங்கள் அப்படிங்கிறது மரம் வைக்கிறது நீங்க மிகப்பெரிய விஷயமா தான் எடுத்துக்கிறோம். எங்க இதுல வந்து 10 லட்சம் மரம் வைக்கணும்னு ஒரு ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு இந்த மழை காலத்துல வச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம். 2 மாசத்துல வச்சோம்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு 2,42,000 மரம் வச்சிட்டோம். யாரு மூலம் வச்சதுன்னு சொல்றேங்க. ஏன் அதை வச்சுன்னு சொல்றேங்க, எங்களுக்கு ஃபார்ச்சுனேட்டா எங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து சுற்றுச்சூழல் குழு தலைவராக எங்களுக்கு 5 பேர் இருக்கு. ஒன்று சுற்றுச்சூழல் குழு, ஒன்று சுகாதாரம், ஒன்று விளையாட்டு அண்ட் படிப்பு கல்வி, இன்னொன்று வந்து அதாவது இன்னொரு இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்னொன்று வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட். இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல கிட்டத்தட்ட இது வரைக்கும் இந்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். ஒரு 3 ஏக்கர் குளம், 2 ஏக்கர் குளம், 10 ஏக்கர் குளம். இப்போ பெருந்துறையிலுமாவும் ஒரு குளம் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன கேட்டதுன்னா, பெருந்துறை டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன குளம் எடுக்கணும்னு சொல்லுங்க, செஞ்சிடணும்னு கேட்டிருந்தோம். கலெக்டர் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்து ஒரு 10 குளத்துக்கு கொடுத்தாரு. அதை கொடுத்துட்டா அதுக்கு விஓ அந்த டிராயிங் வந்து சாதாரண வேலை இல்லை, கலெக்டர் இருந்தாலும் வேலையில் சாதாரண வேலை இல்லை. ஒரு குளம் ஒரு 12 ஏக்கர் பிடிச்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த ஓட்டப்பள்ளி பக்கத்தில் ஒரு குளம் 12 ஏக்கர், அது ஆல்மோஸ்ட் 30 ஏக்கர் தான் இருக்குது. குளம் இருந்திருக்குது ஒரு காலத்தில். இது ஆழம்னா அது தண்ணி நிற்கும் வரும். இது வரைக்கும் நாங்கள் செஞ்ச குளம் 52 குளம் செஞ்சுருக்கோம். ஒரு 3 ஏக்கர் 2 ஏக்கர்லேருந்து ஒரு குளம் 400 ஏக்கர். 400 ஏக்கர் ஒரு ஏரின்னு சொல்லலாம், குளம்னு சொல்ல ஏரின்னு சொல்லலாம். அது வந்து கோபியில் நம்பியூர் இருக்கு. அது வந்து 4 வருஷமா அவர் கேஏஎஸ் வந்து அதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. பட் நாங்கள் யார் சொன்னாலும் ஏதோ ஒரு ஐடியாலாம் செய்யறதில்லை. தண்ணி வராத குளத்துக்கு எப்படி செய்ய முடியாதுங்கன்னு சொல்லி அவர் அப்படியே மழுப்பிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜில் இந்த புது ஸ்கீம் வந்து எல்லாம் அத்திக்கடவு தண்ணி வர்றதை கன்ஃபார்ம் பண்ண கூட்டிகிட்டே போனார். பைப் லைன் போட்டாச்சு பாருங்க, இப்போ செய்யுங்க வேலை இருக்குங்க. 1 கோடி ரூபாய் ஆச்சு. நாங்கள் ஃபுல்லாக செஞ்சு வச்சோம். இப்போ மழை வந்தது, அந்த தண்ணி வந்தது, ஆல்மோஸ்ட் 70% ஃபுல் ஆயிடுச்சு. அந்த ஏரியாவில் இன்னொரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு இந்த கோடையெல்லாம் சமாளிச்சோம். இந்த மாதிரி எங்கெங்க வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம், இந்த இடம் அந்த இடம் எங்களுக்கு செஞ்சு அதெல்லாம் கிடையாது. யார் வந்து அப்ரோச் பண்ணுறாங்களோ எங்களுக்கு தெரியுதோ அது செய்யும். அது மாதிரி மரங்களுக்கு வேற உங்களுக்கு வந்து நான் சொல்ல ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஜேசிஐ இன்வால்வ் பண்ணியிருக்கேன். நாங்கள் இதில் ஜேசிஐ, ரோட்டரி, லைன்ஸு எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி ஒரு மீட்டிங் போட்டு, நீ வந்ததில்ல அந்த மீட்டிங் வந்ததில்ல ஏஷியாவுக்கு வரல, அந்த மீட்டிங்லாம் கூப்பிட்டு நாங்கள் செலவு பண்ணுறோம், இது பண்ணுறோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. யார் ரோட்டரி, லைன்ஸு, ஜேசிஸ்லாம் யுவராஜ் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. யுவராஜ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. யுவராஜ் இன்னைக்கு இல்லைங்க, 10 வருஷம் எங்களோட சேர்த்து ஒரு ஆர்வம் அவருக்கு, ஜாஸ்தி ஆர்வம். அது மாதிரி அங்கங்கே ரோட்டரி ஹெல்ப் பண்ணுறாங்க, லைன்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த ஏரியாவில் ஒரு ஸ்கூலுக்கு போனோம்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற குழந்தைகளுக்கு மரக்கன்று கொடுத்தோம்னா அவங்கள வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணணுங்கிறது ஒன்று தான், வேற ஒன்றும் வேலை இல்லை. பாக்கியெல்லாம் மரக்கன்றுகள் நான் கொடுத்துட்றோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது கேட்டுருக்கோம். நீங்கள் இனிஷியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறது, மரக்கன்றுகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதாவது ஹெல்ப் பண்ண நமக்கு நாமே ஹெல்ப் பண்ணிக்கிறோம். இந்த வரலாறு வச்சுப்போம், உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பது நித்திய கடன். இது மரம் வைக்கிறதுங்கிறது எனக்கும் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கும் எல்லாருக்கும். அதான் இப்போ எனக்கு நான் ஒரு சம்பாதிக்கிறது எனக்கு, ஆனால் மரம் வச்சிங்கன்னா அது உங்களுக்கும் ஊருக்கும். அது இல்லைன்னா இன்னொரு 10 வருஷம் போனால் என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியல. அது கற்பனைக்கு தான் வரணும். ஏன்னா மழையும் பெய்யுது, வெள்ளமும் வருது, மாறி மாறி பெய்யுது, நல்லதா கெட்டதா தெரியல. பனி சீக்கிரம் உருவுதுன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி 50 வருஷத்துல நம்ம அழிச்சோமோ, அந்த அழிச்சதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மறுபடியும் மீட்டெடுக்கணும்னு சொன்னா இது முக்கியம். இதுக்கு வந்து ஜேசியினுடைய உங்க 2 கிளப்பும் உரிமையா கேட்டுக்கிறேன். பெருந்துறை நானும் ஹெல்ப் பண்ண பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. சரி, 2 சேர்மனுக்கு 2 பிரசிடண்ட் கேட்கிறேன், செக்ரட்டரி கேட்கிறேன். இது கொஞ்சம் செய்யுங்க. நான் மதுரையில் பேசுறது அந்த பசங்க நான் தான் சொன்னேன், நீங்க படிச்சுட்டு இருக்கிற பசங்க காசு செலவு பண்ணி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க ஆளுக்கு 4 மரம் வைங்க, 3 மரம் வைங்க, பக்கத்துல சொல்லுங்க, வைக்க சொல்லுங்க. இங்கே தான் சரி. மரம்ன்றது பொது, அது வந்து நமக்கு அமைதியை கொடுக்கும், இந்த சூட்டை குறைக்கும், மழை வர வைக்கும். இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்கு. அது யாருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து பலன்களும் மரத்தில் இருக்கு. கமர்ஷியலா கூட 10 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சா கூட கமர்ஷியலா கூட 10 வருஷம் கழிச்சு அது ஒரு ஃபீட் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கு.
இதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது ஒண்ணு. அப்புறம் குழந்தைகளுக்கு ஒழுக்கங்கள், குப்பை ஒரு பெரிய மனாசாயிட்டு இருக்குது. இப்போ குப்பையை எப்படி பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது முக்கிய பொருட்கள். நாங்க வந்துங்க ஒரு 5-6 இடத்துல வந்து இன்சனேட்டர் போட்டிருக்கோம் குப்பை வைக்கிறோம். நஷ்னூர்ல நீங்க பார்க்கலாம், சென்னிமலையில் பார்க்கலாம், பவானியில, கோபியில, கொடுமுடியில, இங்க விஜயநகரத்துல ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் 5 லட்சம் வருஷம் ஆகும். அது ரோட்டரியோட ஜாயின் பண்ணி போட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் குப்பை எரிச்சிடுறது. சரியான சிஸ்டமானு கேட்டீங்கன்னா சரியான வழி இல்லை. ஆனா இப்போதைக்கு அதுதான் வழி. இருப்பதில் சிறந்த வழி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை பண்ணீங்கன்னா இந்த கொசு, இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாமே மழை வெஞ்சா எல்லாம் செய்து பூச்சி புழு இதெல்லாம் எல்லாமே இருக்குது. அதை வந்து எல்லாம் விரும்புறாங்க. நேஷனல்ல போட்டோம், ரொம்ப வெல்கம் பண்ணாங்க அந்த பகுதி மக்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம். இது மாதிரி ஒன்று. இது மாதிரி அதே மாதிரி எங்கேயாவது குளங்குட்டைகள் வந்துன்னு சொன்னா, உங்க கண்ணுக்கு தேட்டப்பட்டது மழை வரும்னு சொன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்க ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள பர்மிஷன் வாங்கி நாங்க குளம் வெட்டி கொடுக்குறோம். தண்ணி முக்கியம், மரம் முக்கியம், சுகாதாரம் முக்கியம். பாக்கியெல்லாம் செலவுல ஐட்டம் அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டும் பார்க்குது. எங்க மாதிரி கொஞ்சம் இப்ப பாருங்க, மாமாவோட முடிவு பண்ணிட்டாரு அமைதி பூங்கால் வந்து டயாலிசிஸ் போடலான்ட்டு. டயாலிசிஸ் ஹெல்ப் பண்றது முடிவு பண்ணிட்டாரு இல்லைங்களா? நம்ம நாளைக்கு மீட்டிங் போறோம். நாளைக்கு எவ்ரிபடி மீட்டிங். மாமா அன்னைக்கு சொல்லிட்டாரு, மாப்பிள்ள வந்து நாளைக்கு திருமணம் போடணும், செய்யணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜையும் ஒவ்வொருத்தரும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்தாலுடைய இந்த சொசைட்டியை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரிங்க இன்னொன்று முக்கியமான விஷயங்க, நோயாளிகள் அவங்க வந்து மருந்து மாத்திரைகள் நிறைய இதாகிறாங்க இல்லைங்களா? கவர்மெண்ட்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் ப்ரோக்ராம் இருக்குது. இதெல்லாம் நிறைய அதாவதுங்க எல்லாத்துக்கும் தெரியுது, யாரும் அதை ஃபாலோ பண்றது இல்லை. அதுக்கு ஒரு ஊக்குவிப்பு வேண்டியிருக்கு ஒவ்வொன்றுக்கும். மரமே குழந்தைகள் மூலமா ஏன் கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் மூலமா கொடுத்தோம்னா இன்னொரு 15 வருஷத்துக்கு அவங்க மனசுல நிற்கும். நாம கொண்டு வைக்கிறதுங்கிறது நடக்காது. குழந்தைகள் வச்சா அப்பா அம்மா அதை கவனிப்பாங்க. மாதிரி குழந்தை வச்சுதேன்னு சொல்லி, குழந்தை சொல்லுதேன்னு சொல்லி குப்பையை சுத்தம் பண்ணுவாங்க. குழந்தைகள் மூலமா தான் ஓடி கொண்டு போக முடியுங்கிறதும் எங்களுடைய நம்பிக்கை. இதை வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்கிறது என்னுடைய முக்கியமான கோரிக்கைங்க. அப்புறம் இப்போ பேசிட்டு தம்பிட்ட மெட்ரோபாலிஸ் சொன்னீங்க இல்லையா? மெட்ரோபாலிஸ் ரோட்டரி இவங்க வந்து ஜேசிஸ் அவங்க ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. சுகர் குழந்தைகள்ல டைப் 1 டைப் 2 இல்ல மோசமான சுகர் டைப் 1 தானே குழந்தைகளுக்கு டைப் 1 சுகர் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் 1000 பேர். என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, சுவாமிநாதன் கிருஷ்ணன் சொல்லி ஒரு சுகர் டாக்டர் கோயம்புத்தூர்ல. அவர் வந்து ரோட்டரி மெட்ரோபாலிஸ் மூலமாக எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் அவங்க ரோட்டரியிலையும் ஹெல்ப் பண்றாங்க. நாங்கள் என்ன பண்றோம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற சில குழந்தைகளுக்கு மட்டும் வருஷம் ஒரு 6-7 லட்சம் ரூபாய்க்கு மருந்து வாங்கி கொடுப்போம். அந்த குழந்தைகளுக்கு மருந்து வாங்கி கொடுப்போம். இந்த மாதிரி ரொம்ப குழந்தைகளுக்கான இது பண்றோம். நியூட்ரிஷன் ஃபுட்டு ஒரு 5000 பேருக்கு மாசம் 1 கிலோ சத்துணவு நாங்கள் கொடுக்கணும். எப்படி எடுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுடைய ஹைட்டு வெயிட், இந்த ஏஜுக்கு தகுந்த வெயிட்டு ஹைட்டு இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து உடல்ல ஏதோ ஒரு குறை இருக்குது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறத விட கொஞ்சம் அவங்க ஏதோ ஒரு வகையில் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள வந்து அவங்க எப்படி கொண்டு வரணும்? சாதாரண அளவு கொண்டு வரணும். 10 வயசு குழந்தை இந்த இடம் இருக்கணும், இந்த உயரம் இருக்கணும்னா அது இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவங்கள வேஸ்டடுங்கிற கேட்டகரி டாக்டர் சொல்றாங்க. அந்த வேஸ்டட் கேட்டகரியை எங்கள் ஆளுநர் நினைச்சு வெயிட் கண்டுபிடிச்சு ஏஜுக்கு அந்த வெயிட் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ஃபுட்டு கொடுக்குறோம். மாதம் 1 கிலோ. இதை டெவலப் ஆயிருக்கு. இப்போ கவர்மெண்ட்டும் மார்னிங் ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கூட அந்தந்த பகுதியில் நான் சொன்னதெல்லாம் வசதியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க இல்லை. இப்போ நம்ம ஜேசிஸ் என்ன செய்ய முடியுமா செய்யலாம், உங்களுக்கு என்ன செய்யலாம். இந்த மாதிரி நினச்சிங்க. இது பொதுவாக இனிமேல் வந்து சொசைட்டிக்கு நோய் இல்லாத குழந்தைகள் வேணும், நோய் இல்லாத மக்கள் வாழணும், சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், தண்ணீர் பிரச்சனை வரக்கூடாது, இந்த இது சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு ஜேசிஸ் வந்து ஆல்ரெடி நீங்க நோன் தான், உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் வலியுறுத்துறேன்னு மட்டும் சொல்றேன். நான் சரிங்களா? நீங்க ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற எவ்வளவு தானே, நான் வந்து என்னுடைய வேலையை அதை செய்ய போறேன். அவ்வளவுதான். வலியுறுத்துறேன். எல்லாரும் அதை எடுத்துங்க, அந்த வேலையை நல்லா செய்யுங்க.
போன பிரசிடெண்ட்டை விட இந்த பிரசிடெண்ட்டுக்கெல்லாம் அதை விட எக்ஸல் பண்ணியாங்க. நீங்கள் உங்களுக்கு கடமை அதிகம், பொறுப்பு அதிகம். அவங்கெல்லாம் சாதிச்சிட்டாங்க, நீங்கள் அதை விட பண்ணணும். அதனால் உங்களுக்கும் ஏற்கனவே பண்ண அனைவருக்கும் வாழ்த்து. குறிப்பாக மதிமரன் சொன்னாங்க, அவர் பாராட்ட வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. காலேஜ் பேசிட்டு கூட சொன்னாங்க, அவருக்கு வாழ்த்துக்கள். பல்லவி எல்லாருக்கும் எப்போதும் எதா இருந்தாலும் செய்கிற அரசாங்கத்தில் இருக்கிறாரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் முன்னாள் தலைவர்கள், செயலாளர்கள், மெம்பர்கள், புதுசாக இருந்தவங்கலாம் நல்லா யூஸ் பண்ணிங்க. புது மெம்பர்லாம் யூஸ் பண்ணிங்க. ஜேசிஐ வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணீங்கன்னா யூ பிகம் லீடர்ஸ். இவங்க ஆன மாதிரி பாருங்க, அவங்க பேசுறது ரொம்ப டச்சாச்சு. இது பிரபா அந்த மாதிரி அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வருவதுக்கு தான் ஜேசிஐ. அந்த திறமையை நம்ம தான் செஞ்சுக்கணும் அந்த வேலையை. தயக்கமே வாழ்க்கையா இருக்கும். வாழ்க்கை பூரா நீ மேடையை பேச சொன்னீங்கன்னா பேச மாட்டாங்க, இது மைக்கை வச்சு ஓடிடுவாங்க. அவங்கள பேச வைக்கிறது தான் ஜேசிஐ, யோசிக்க வைக்கிறது தான் ஜேசிஐ, நண்பர்களோடு சேர்ந்து எப்படி வேலை செய்யறதுங்கிறது தான் ஜேசிஐ, அதாவது இணைந்து வேலை செய்யறது அதுதான் ஜேசிஐ. இந்த ஜேசிஐக்கு பெரிய வாழ்த்துக்கள். 2 ஜேசி எலைட்டுக்கும் புது தலைவர்களுக்கும் 2 ஜேசி, 2 எலைட் அண்ட் பிரைட் பேசுகிறாங்க. எலைட் அண்ட் பிரைட். ஸோ இந்த எலைட் அண்ட் பிரைடு மெம்பர்ஸ், தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இவரெல்லாம் சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க, உங்களை பற்றி சொன்னாங்க. இதெல்லாம் பெரிய ஒரு நீங்கள்லாம் செய்கிற சர்வீஸ் பெரிய சர்வீஸு. தொடர்ந்து செய்யுங்க. எல்லாரும் சேர்ந்து நம்மளால முடிஞ்ச சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்கவுங்க அரை காசை 1 காசை போட்டாது ஒரு அமௌண்ட். ஒவ்வொன்றா தான் ஒவ்வொரு காசாக தான் 1 ரூபா வருவாங்க. நாமளும் நிறைய கிலோமீட்டர் சொல்லுவாங்க, ஒவ்வொரு ரூபாய்க்கு 100 ரூபா இல்லை மாமா, ஒட்டுக்கா 100 ரூபா வராது. அது மாதிரி எல்லோரும் சேர்ந்து என்ன செய்ய முடியுமோ இதை வந்து ஒரு மூலையில் வச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சா வீட்டுக்கு வெளியே வந்து நம்ம வீதி எப்படி பாருங்க. அப்போ தான் அந்த வீதியோட கொடுமை நமக்கு தெரியும். மரம் இல்லாத விதியில் இருக்கலாம், குப்பை இல்லாத விதியாக இருக்கலாம், நம்மளே கூட்டி பக்கத்து ஊர் தர விதியாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம இதில். இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக்கி ஒரு ஆரோக்கியமான, அதே மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய முக்கியமான விஷயம் ஒழுக்கம், நேர்மை. அதாவது இன்னைக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, தப்பாக செஞ்சு வென்றவனுக்கு பெரிய வீரன் அப்படின்னும் பெரிய கெட்டிக்காரனும் பேர். நல்லா செஞ்சு ஏமாந்து போனவனுக்கு ஏமாளின்னு பேர். நம்ம குழந்தையில உஷாரை வச்சுக்கணும். ஏமாத்துறது கொண்டு வரக்கூடாது, உஷாரை வச்சுக்கணும். நம்ம ஏமாறம் படுத்துக்கணும், ஏமாற்றுறதுக்கு போகக்கூடாது. அந்த குழந்தைய அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும், ஏமாந்து போக வச்சுக்கணும். இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். இப்போ எனக்கு வந்து 68, மாமா என்னை விட 5 வயசு சீனியர். மாமா செய்கிற வழியில் நான் பாதி தான் செய்கிறேன். அது மாதிரி கொஞ்சம் உழைப்பை வந்து பொது வேலைகளுக்கு செலவிடுங்க. கொஞ்சம் ஒன்றும் இல்லைங்க, கைகளுக்கு தண்ணி ஒரு செடி கொடுத்தீங்கன்னா கூட செய்வாங்க. ஆனால் செய்யறதுக்கு யாரும் தயாராக இல்லைன்னா மனசுல வந்து ஆசை இருக்கு செய்யணுன்ட்டு, ஆனால் செய்ய தூண்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ நம்ம அந்த மரம் வைக்கிறேன்னு சொல்றது காரணமே இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்த காரணமே இதுதான். இன்னைக்கு நான் மாமாவை கூப்பிட்ட மாமா நாளைக்கு வரேன்னு சொல்லுவேன், பரவாயில்ல நாளைக்கு வரேன்னு சொல்லுவேன். இன்னைக்கே வந்தாங்கன்னு சொன்னா வேற வழியெல்லாம் பண்ணுறேன். அது மாதிரி குழந்தைகளை மரத்தை கொடுத்துட்டா வைக்கணும்னு சொன்னா பெரியவங்க வைப்பாங்க, பாதுகாப்பாங்க. இந்த நம்பிக்கையில் வச்சுட்டு இருக்கிறோம். இந்த திட்டத்துக்கு நீங்க பெரிய அளவில் உதவி செய்யணும். எப்படியாவது இந்த 10 லட்சம் மரங்கிறது பாருங்க, ஒரு சென்சஸ் சொல்லுது, ஒரு ஸ்டாட்டிக் சொல்லுது, ஒரு மனிதனுக்கு 90 மரங்களுடைய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொள்ளும் சக்தியும் இது ஆக்சிஜன் வெளியிட சக்தியும் வேணுமா ஒரு மனிதனுக்கு. இப்ப இருக்கிறது வந்து 29 மரம் தான் இருக்கான். இது முன்ன பின்ன இருக்கலாம், ஒரு 5-10 மரம் இருக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு சரியா இருக்கு இந்த ஸ்டாட்டிக்ஸ். இதன்படி பார்த்தீங்கன்னா நாம வைக்கிற 10 லட்சம் மரம் ஈரோடு இருக்கிற 30 லட்சம் 28-30 லட்சம் மக்களுக்கு ஒரு மரத்துக்கு ஒன்னா 30 லட்சம். ஆனா எவ்வளவு வைக்கணும்னு 61 மரம் வைக்கணும். எங்க போறது எவ்வளவு கணக்கு கூட சைபர் பஸ்ஸா இருக்கணும், சைபர் போட்டு பார்க்க முடியாது. அவ்வளவு தேவை இருக்குது. நாம் ஒரு சிறு அளவு தான் எடுக்கிறோம். இந்த சிறு அளவையாவது ஒழுங்கா கொடுத்து குழந்தைகளுக்கு இந்த எண்ணத்தை வளர்த்து சுத்தமா அவங்க வந்து எப்ப போனாலும் பசுமையை பார்க்கணும்னு எண்ணத்தை உண்டாக்குனீங்கன்னா பின்னாடி நமக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. இதை சொல்லி உங்களை எல்லாரும் மீண்டும் ஒரு முறை வாழ்க்கை வளர்ப்பேன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். ஜேசிஐ சார்பாக பெருந்துறை பிரைட் அண்ட் எலைட் சாப்டர்ஸ் மூலியமாக எங்களால் முடிந்த உதவி கண்டிப்பாக கொடுக்குறேங்க சார். தேங்க்யூ. சரி, தேங்க்யூ. யாருப்பா செல் பார்த்துட்டு இருக்கிறது?
உன்னைதான். I invite JC Surya, in charge Zone Vice President, JC Perundurai Elite, to deliver the felicitation address. All protocols observed. Good evening, JC Perundurai Elite and Pride members. 2019 நான் ஜோன் ட்ரெயினர் ஆனேன். இன்னைக்கு சிவகுமார் அண்ணா இருக்காங்க. ஒரு ஜோன் ட்ரெயினர் ஆனா அந்த டிஃபிகல்ட்டி என்னன்னா ஜோன் ட்ரெயினர் ஆறதே கஷ்டம். ஆனால் ஆனதுக்கப்புறம் அந்த முதல் வாய்ப்பு கிடைக்கிறது வந்து இன்னும் கஷ்டம். ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதில் ப்ரூவ் பண்ணி அப்புறம் தான் நம்ம ஒரு ட்ரெயினராக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ 2020 வந்து மதிவரன் அண்ணா வந்து பெருந்துறை இலைக்கு தான் எனக்கு ஃபஸ்ட்டு இபிஎஸ்க்கு ஒரு கோ ஃபேக்கல்ட்டியான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த வருஷம் சுகுமார் சேர் பண்ண ஜேஐபி டேபிள் தான் ஃபஸ்ட்டு ஆன்லைன் 1 hour செஷன் எனக்கு கொடுத்தாங்க. அதுலேருந்து நான் 100+ ட்ரைனிங் செஷன்ஸ், 1000+ ஜேசிஸ், நேஷனல் ட்ரெயினர் வரைக்கும் ஆயிருக்கேன். பட் அந்த வேலை இங்கே போட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். யூஸ்வலாக ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரைட் ஆஃப் மும்பை ஒரு ப்ரைட் ஆஃப் பெங்களூர் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறது வழக்கம். அந்த ஊரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு மும்பைன்னு போட்டிங்கன்னா சத்ரபதி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு அது இதுன்னு வரும். இப்போ நம்ம பெருந்துறைக்கு வரும்போது ப்ரைட் ஆஃப் பெருந்துறைன்னு போட்டால் ஃபஸ்ட்டு வரது வந்து ப்ரைட் சிஸ்டம்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் வரும். நீங்கள் நம்மளே நீங்கள் நல்லா கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு நான் நீங்கள் செக் பண்ணி தான் மதிவனோட ப்ரைட் சிஸ்டம்ஸ் தான் ப்ரைட் ஆஃப் பெருந்துறைன்னு கூகுள் சொல்லும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் பர்சன். அவரோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி ரன் பண்ணுவாங்க. அந்த ஃபேமிலியோட லவ் ஸ்டோரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சொசைட்டி பார்த்தீங்கன்னா சோஷியல் லைஃப்பில் ஜேசிஐயில் அண்ணா நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு 360 டிகிரியில் பர்சனல், ஃபேமிலி அண்ட் பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணக்கூடிய லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண 10 வருஷமாக ப்ரொடியூஸ் பண்ண எலைட்டுக்கும் ப்ரைடுக்கும் 6 வருஷமாக பண்ணுற ப்ரைடுக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். 2024 team, JCA Perundurai Elite and JCA Perundurai Pride, you did a great job. Congratulations. 2025 நம்மளோட ஹீரோ நம்ம ZP-யோட தீம் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதான் ரொம்ப சிம்பிளுங்க. நிறைய நல்ல பேட்ஸ்மேன் இருந்தாலும் சச்சின் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அந்த மாதிரி இந்த வருஷம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இயராக இருக்கணும்னு ZP-யோட விஷயம். இந்த வருஷம் பெருந்துறை எலைட்டும் பெருந்துறை பிரைடும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இயர்ஸாக இருக்கும். அதுக்கு ப்ரூஃப் இங்கே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லேயே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னா நம்ம சின்னசாமி சார் தான், அக்னி ஸ்டீல் சோழர். அவரை வச்சே ஒரு இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்றாங்க. இங்கிலீஷ்ல ஒரு நல்ல பழமொழி இருக்கும், a good start is half done. ஒரு நல்ல துவக்கம் பாதி வேலையை முடிச்சதுக்கு சமம். இது ஒரு நல்ல அருமையான இன்ஸ்டலேஷன். இது ஒரு குட் இன்ஸ்டலேஷன் இல்ல, இது ஒரு கிரேட் இன்ஸ்டலேஷன் இல்ல, இது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன்ஸ்டலேஷன். ஸோ இந்த இன்ஸ்டலேஷனே நல்ல துவக்கமா இருக்க போது பெருந்துறை எலைட்டுக்கும் பிரைடுக்கும். வித் திஸ் இந்த வருஷம் நீங்க என்ன ஈவெண்ட் வேணாலும் ஆசைப்படுங்க, என்ன சக்சஸ் வேணாலும் ஆசைப்படுங்க, இருக்கிற எல்லா அவார்டுக்கும் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஜோன் வைஸ் பிரசிடென்டா, ஒரு ஜேசிஐயோட எலைட் பெருந்துறை மெம்பரா, ஒரு ஃப்ரெண்டா உங்க கூட நான் இருப்பேன். இந்த வருஷம் முடியும் போது ஜேசிஸ் பெருந்துறையில ஒரு எலைட்டான ஆர்கனைசேஷன் மட்டும் இல்ல, பெருந்துறையோட பிரைடா மாறும். தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. I invite JC Manikandan, in charge Zone Vice President, JCI Perundurai Pride, to deliver the felicitation address. All protocols observed. Good evening, everyone. மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுள் முன்னிற்பவை. அதாவது நுட்பமான அறிவும் நூலின் அறிவும் உடையவர்களுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற இந்த குரலுக்கான அர்த்தம். அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மதிவாளன் அண்ணா இந்த பெருந்துறை எலைட்டுக்கும் சரி ப்ரைடுக்கும் சரி ஒரு ஆணிவேராகவும் ஒரு பேக் போனாகவும் செயல்பட்டு வர்றாரு. நான் இங்கே ZVP-யாக நிற்கிறக்கும் ஒன் ஆஃப் த ரீசன் என்னை கைட் பண்ணி என்னோட போர்ட்ஃபோலியோ முதற்கொண்டு செக் பண்ணி ஹெல்ப் பண்ணவர் அவர் தான். தேங்க்யூ அண்ணா. மண்டலம் 17க்குன்னு ஒரு பெருமை இருக்குது. அந்த 17 நம்ம நேஷனல் ட்ரெயினர் சுபு சார் சொல்லுவார், அது ஒரு எக்ஸ்கேலிபர், அதை எடுக்கணும்னாவே ஒரு திறமை வேணும், அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு திறமை வேணும்னு. இப்போது இந்த 2 நம்பர் 11 + 6 இது 2ஐயும் கூட்டினீங்கன்னா 17. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டேட் 24/12/2024, அதையும் கூட்டினீங்கன்னா 17. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மண்டலம் 17ல் ஒரு எக்ஸ்கேலிபரான ஒரு 2 லாமா பெருந்துறை எலைட்டும் பெருந்துறை ப்ரைடும் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன்.
அதே மாதிரி இந்த வருஷம் நாட்கான் கிட்டு கொடுத்தாங்க. அதாவது நேஷ்னல் கன்வென்ஷன் போகும்போது அதில் என்னென்ன பண்ணணும், என்னென்னலாம் இருக்குது, அதோட அஜெண்டா என்ன, இந்த வருஷம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் எந்த லாமில் ஒரு பெரிய மேஜர் ப்ராஜெக்ட்ஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதில் வந்து பெருந்துறை ப்ரைட் பண்ண சைன் போர்ட் ப்ராஜெக்ட், நம்ம சாகர் ஸ்கூலுக்கு முன்னாடி வச்சிருந்த ப்ராஜெக்ட் வந்து இடம்பெற்றிருந்தது. அது வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நாங்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். என்னோட ப்ராஜெக்ட், என்னோட ஒரு ஆர்கனைசேஷனோட நேம் அங்கே வராதா அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். அந்த இடத்துல என்னோட இன்சார்ஜ் இல்லாமல் ஒரு பேர் வந்து அங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த வருஷம் ஆஸ் அ ஜோன் வைஸ் பிரசிடெண்ட்டாக ப்ரைடுக்கு எந்த வித உதவினாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன். இந்த நேம் மட்டும் இல்லை, நேஷ்னல் அவார்ட்ஸ் பல சாதிக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல நண்பனாகவும் ஒரு இன்சார்ஜ் வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் ஜேசிஐ ப்ரைட் மெம்பராகவும் இருந்து செயல்படுவேன்னு இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஐ congratulate both the President L. Prem Kumar and Prakash for this wonderful year. Thank you for this opportunity. I invite JC Pallavi K. Paramasivan, advisor of JCs of Perundurai, to deliver the felicitation address. அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற 2 ஜேசி அமைப்பினுடைய தலைவர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் புதிய உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் 1982-83 ஈரோடு செக்கிநாயக்கர் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது மாணவர் தலைவராக இருந்தேன். அப்பொழுதே நான் என்னை ஜேசியிலே என்னை இணைத்துக் கொண்டதின் பயனாகத்தான் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு பல்வேறு அனுபவங்களை கற்றுத்தந்தது இந்த ஜேசி இயக்கம் தான். ஏன்னா நாங்கள் அப்போ ஜேசி அப்படிங்கிற அமைப்பு தான் அப்போ பேரே இருந்தது, ஜேசிஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் அப்புறம் வந்தது, அப்புறம் ஜேசின்னு இப்போ நம்ம போட்டாச்சு. ஆரம்பத்தில் ஜேசிஸ் முன்னாள் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் விபி பெரியசாமி அவர்கள் தான் அப்போ ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து நான் அதில் பொருளாளராக இருந்தேன். அதிலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் இப்போ எல்லா பொறுப்புகளுமே, நான் எந்த பொறுப்பையும் தேடி போகிறதில்லை, எல்லா பொறுப்புமே என்ன தேடிட்டு தான் வருது. அதுக்கு அடிப்படையில் இந்த ஜேசி இயக்கம் தான் எனக்கு ஒரு முன்னோடியாக வழிகாட்டியாக இருந்தது. இன்றைய பொறுப்பாளர்கள், தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் நான் சொல்லிக் கொள்வது, பணி இல்லாத பதவி பால். நாம் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராகவும் சரி, ஒரு செயலாளராகவும் சரி, பொருளாளராக அல்லது ஒரு இயக்குநராக, துணைத் தலைவராக நாம் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை உணர்ந்து நமது முழு ஈடுபாட்டை கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு நானே ஒரு உதாரணம். ஆகவே நீங்கள்லாம் அதை உணர்ந்து, உங்கள் பொறுப்பை உணர்ந்து, தொடர்ந்து உங்களை நீங்கள் முன்னேற்றிக் கொள்வதோடு சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு சீரிய எண்ணத்தை உங்கள் மனதிலே ஏற்றி இந்த இயக்கத்தை தொடர்ந்து நமது பெருந்துறை மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவிலே வழிநடத்தி செல்வோம். மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. I invite JC Sukumar, JCI Perundurai Pride, to deliver the felicitation address. Well, I congratulate Prem Kumar sir and Prakash sir for a wonderful year again. Prem sir and Prakash sir ரெண்டு பேர்த்தையுமே எடுத்துட்டீங்கன்னா அவங்க பிஸ்னஸில் காமன் கம்போஸ்டான பர்சன்ஸ். அண்ட் ஜேசிஐ லேடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரகாஷ் அண்ணா வந்து டைரக்டராக இருந்து விபி பிஸ்னஸ் அண்ட் தென் செக்ரட்டரியாக இருந்தார் அண்ட் தென் அவர் பிரசிடென்ட். பிரேம்குமார் அண்ணா எடுத்துட்டிங்கன்னா விபி பிஸ்னஸ், விபி மேனேஜ்மெண்ட்லேருந்து அண்ட் தென் நான் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து பதவியில் வந்திருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கேதர் பண்ணி எடுத்து தான் வந்திருக்காங்க. ரெண்டு பேர்த்தோட ரோல் ஆஃப் ஆக்ஷனும் எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கு. பிரகாஷ் சார் எடுத்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக் அவர் கூட ட்ராவல் பண்ணுறீங்க. அவர் ஒரு பேப்பர் எழுதி வச்சிருந்தாரு, 1 2 3 4 5 எழுதி வச்சிருந்தாரு. அதாவது பாஸ்ட் பிரசிடென்ட் 1 2 3 4 5 என்னென்ன பெண்டிங் வச்சிருந்தாங்களோ எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காருங்க. முதல்ல அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க புதுசான பிளான் ஆஃப் ஆக்ஷன் போட போறாரு. அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணும். கங்க்ராட்ஸ் தான். அண்ட் பிரேம்குமார் தான் எடுத்தீங்கன்னா பிரேம் இஸ் எ பவர்ஃபுல் நேம். வந்து பின்னாடி சொல்ல சொன்னாரு, நான் ஃபர்ஸ்டே சொல்ல சொன்னாரு, ஸோ கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஸோ பிரேம்குமார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இட்ஸ் யூனிக் அண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய வச்சிருக்காரு. ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது இல்லாமல் நிறைய வச்சிருக்காரு. எல்லாமே இந்த வருஷத்தோட பாஸ்ட் பிரசிடென்ட் அண்ட் அப்கமிங் மெம்பர்ஸ் எல்லாத்தோட கோஆர்டினேஷனோட கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ் தான். தேங்க்யூ. Thank you, Simu. Mementos, over to MOC. Mr. Senthil Kumar sir of SK Constructions for handing over the memento to our chief guest Mr. Chinnasamy sir.
Mr. Anand Kumar, JAC member, for handing over the memento to our zone president, J.C. Kaushik. I invite Govind Swami, member of JCA Perundurai Elite, for handing over the memento to our zone vice president, J.C. Surya. I invite J.C. Mohan Kumar, past president of JCA Perundurai Pride, for handing over the memento to our zone vice president, J.C. Manihandan. Handing over the memento to our zone vice president, J.C. Manihandan. I request our chief guest, Mr. Chinnasamy sir, to honor our special invitee, Mr. Sendal Kumar sir of SK Constructions. I request our chief guest, Mr. Chinnasamy sir, to honor our special invitee, Mr. Chenniyappan sir. Thank you, sir. Thank you, President. So, நம்ம இன்ஸ்டலேஷனுக்கு வந்து பினாக்கிள் இன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு